ஜேர்னலிசம்ங்கிறதெல்லாம் நீ நினைக்கிற மாதிரி சாதாரணம் கிடையாது. நீ எல்லாம் பெண்கள்லாம் இந்த துறைக்கு லாய்க்கே கிடையாது, வர முடியாது. ஆமாம். நீங்க கொடுக்க ஒரு பத்திரிகை பெண்கள் சார்ந்தது, ரொம்பவும் இன்னைக்கு இருக்கிற மாதிரியான ஒரு மாடர்ன் ஃபெமினிசமும் எழுதிட முடியாது, ரொம்ப ஆர்த்தடாக்ஸாவும் கொண்டுட்டு போக முடியாது. எப்படி அதை ஸ்ட்ரக்சர் பண்ணீங்க? ஸோ ஒரு வேலைக்கு போகிற பெண்ணினுடைய கஷ்டம் என்ன அப்படிங்கிறது அந்த குடும்பத்துக்கு தெரியாது. ஜெயலலிதாவே உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டப்ப, இல்லை உங்களுடைய அன்பும் ஆதரவும் எனக்கு போகிறோம் அப்படின்னு அவங்க உங்களுக்கு நல்ல நண்பராக. ஸோ ஜெயலலிதா அவர்களுடைய பேட்டியில் நிறைய போர்ஷன்ஸை நீங்கள் எடிட் பண்ணி எடுத்துட்டேன்னு சொல்கிறீங்க. பேட்டி வெளியானதுக்கு பிறகு அவங்க கேட்டாங்களா, ஏன் இதெல்லாம் எடுத்துட்டீங்க அப்படின்னு? ஆதிசங்கரர் கூட 51 சக்தி பீடங்களை பார்த்தது கிடையாது. மகா பெரியவா சொல்லி நான் அதை ஆரம்பித்து 52வது சக்தி பீடமாக பலுச்சிஸ்தானில் அவர் அந்த பலுச்சிஸ்தான்லாம் போகும்போது நம்ம விஜயகாந்த் சினிமாவில எல்லாம் வருங்களே, அப்படிலாம் தீவிரவாதிகள்லாம் 7 அடியில் அதே மாதிரி இருப்பாங்க. அவங்க அந்த இதுலேருந்து டென்ட்லேருந்து வெளியே வருவாங்க. அந்த தரிசனம் பண்ணி முடித்த உடனே நாங்கள் 2 பேரும் கட்டிட்டு அழுதோம். ஏன்னா இது நடக்கவே முடியாத ஒரு விஷயம். இந்த திவாலிய ஃபேமஸ் ஸ்டார் டூரிசமோட துபாயில கோலாகலமா கொண்டாடுங்க. திவாலி ஆஃபர் வெறும் 24,999 மட்டுமே. இப்பவே ஃபேமஸ் ஸ்டார் டூரிசம் கான்டாக்ட் பண்ணி உங்க சீட்ஸை புக் பண்ணுங்க. மஞ்சுளா ரமேஷ் அவர்களுடன் நவம்பர் 6 முதல் 9 வரை 4 நாட்கள் பக்தி யாத்திரை. 51 சக்தி பீடங்களில் ஒன்றான காமாக்யா தேவி தரிசனம், அழகு கொஞ்சம் அசாம், மேகாலயா, ஷிலாங் மற்றும் சிரபூஞ்சி குகைகள், நீர்வீழ்ச்சிகள், மாவ்லினாங், மேகாலயா மலைகளை காணலாம். தொடர்புக்கு 9434376136. பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பரபரப்பான அரசியல் சூழலுக்கு மத்தியில் மீண்டும் ஒரு ஆத்மார்த்தமான ஒரு உரையாடலுக்காக இன்றைக்கு நம்முடைய அரங்கத்திற்கு சிறப்பு விருந்தினராக மங்கையர் மலர், ஞானாலயம் மற்றும் சிநேகிதி போன்ற இதழ்களின் ஆசிரியராக இருந்தவர், பத்திரிகை உலகின் முன்னோடி. அடுத்த ஆண்டுல தன்னுடைய பத்திரிகை உலக பயணத்துல 50 ஆண்டுகள் பொன் விழாவை கொண்டாட போறாங்க. திருமதி மஞ்சுளா ரமேஷ் அவர்கள் இன்றைக்கு நம்முடைய அரங்கத்துக்கு வந்திருக்காங்க. அவங்க கூட தான் பேச போறோம். வணக்கம். வணக்கம் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசல நானும் பேசுறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கீங்க. ரொம்ப நன்றி. ரொம்ப சந்தோஷம் மேம். எனக்கு உங்க கூட பேசும்போது, உங்களை முதல் நாள் சந்திக்கும் போதே சொன்னேன், நிறைய ஒரு நாஸ்டாலஜிக்கான மொமெண்ட்ஸ் அவங்களுடைய பேரோடும் நீங்கள் பணியாற்றிய பத்திரிகைகளோடும், குறிப்பாக சொல்லணும்னா மங்கையர் மலரோடு நிறையவே இருக்குது. அது எல்லாத்தையும் பற்றி இன்னைக்கு பேச போகிறோம். அண்ட் குறிப்பாக நம்மளுடைய இந்த வீடியோ பார்க்குற நிறைய பேருக்கு உங்களுடைய பெயர் நன்கு அறிமுகமான ஒரு பெயர், எல்லோருக்கும் பரிச்சயமான ஒரு பெயர். நிறைய பேர் இன்னைக்கு உங்களை முதல் முறையாக பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் உங்களை வெவ்வேறு வீடியோக்களில் பார்த்துருந்தாலும் நம்மளுடைய ஆடியன்ஸ்க்கு இன்னைக்கு உங்களை முதல் முறையாக பேசு தமிழா பேசல நீங்கள் பேசுகிறீங்க. அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷம். உங்களுடைய பத்திரிகை பயணம் இதெல்லாத்தையும் பற்றி பேசுறதுக்கு முன்னாடி உங்களை பற்றி ஒரு சிறு குறிப்பு வரைக அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? நான் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் பிறந்தது. எந்த ஊர்? சென்னை தான். சென்னை. பூர்வீக சென்னை வாசி. சென்னை தான். சென்னையில் தான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே. ஓகே. அப்பா ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் எம்ப்ளாயி. அதாவது ரொம்ப நேர்மையானவர். ட்ரெஷரியில் இருந்தாலும் கூட அவரை அடிக்கடி மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. அதுலேருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அவர் எப்படி இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு. நாங்களும் அப்படியே ஊராக நிறைய காலேஜ் படிக்க வரும்பொழுது ஒரு இடத்துல இருந்தே ஆகணும் அப்படிங்கிறப்ப நாங்கள் எல்லாம் அவர் பாட்டுக்கு ஊட்டி அப்படிலாம் தூக்கி போட்டுக்கிட்டே இருப்பாங்க. தண்ணி இல்லாத காடு இல்லைன்னா குளிர் பிரதேசங்கள் இப்படியெல்லாம் போடுவாங்க. அவர் போயிட்டு வந்துட்டு இருந்தார். ஸோ அப்படியே காலேஜ் முடிச்சுட்டு, அதாவது என்ன அப்படின்னா, அம்மா ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்தாங்க. ஒன்றும் இல்லை, ஒரு ஒயர்லாம் பின்னுற ஒரு சாதாரணமாகவே என்ன அப்படின்னா, இந்த பிஸ்னஸ் இதுங்கிறது எங்களுக்கெல்லாம் வராது. அது ஒரு ஆர்வத்தில் ஆரம்பித்து நிறைய நஷ்டமாயிடுச்சு. ஸோ ரொம்ப ப்ராப்ளமாக இருந்தது வீட்டில். ஆக்சுவலாக ஒரு நாள் சாப்பிட்றது கூட ஒன்றும் இல்லாமல் இருந்த நிலைமையெல்லாம் இருந்தது. அம்மா எங்கேயோ போய் கொஞ்சோண்டு அரிசி வாங்கிட்டு சமைச்சு எல்லோரும் இந்த அரங்கேற்றத்தில் வரும் இல்லையா, அந்த மாதிரி காட்சி அது.
அது மாதிரி எல்லாரும் சாப்பிட்டு அப்படியே அதாவது அந்த மாதிரி ஒரு வறுமை அப்படின்னு வரும்பொழுது பொதுவாக என்ன மாதிரி ஒரு ரியாக்ஷன் வருது அப்படின்னா, ஒன்று அந்த மாதிரி வரும்பொழுது பெரிய தான் பெருசாக நிறைய சாதிக்கணும், நிறைய சம்பாதிக்கணும் அப்படி நம்ம நிறைய பார்த்துருக்கோம். ரொம்ப வறுமையில் உழன்று பெரிய தொழிலதிபராக ஆனது, சம்பாதிச்சது அப்படிலாம். இன்னொரு கேட்டகரி எப்படி அப்படின்னா, அப்படியே ஒரு விரக்தி ஆகிட்டு ஒரு மாதிரி சந்நியாச ஒரு நிலைமையில் போயிடுவாங்க. எதுவுமே நமக்கு வேண்டாம், என்ன பெருசு, எல்லாத்தையும் பார்த்தாச்சு. கரெக்டாக அந்த மாதிரி கேட்டகரி நான். ஸோ வந்து எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப அதான் என்னுடைய டீனேஜ். இதில் இந்த சிறு குறிப்பு சொன்னீங்கன்னா அது பெருகுறிப்பாக போயிடும். பரவாயில்லையா? பரவாயில்ல. உங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமாக வெயிட் பண்ணுவாங்க. நான் பியூசி, அதான் அப்போ வந்து எங்கே எஸ்எஸ்எல்சி படிச்சீங்க? விமன்ஸ் கிறிஸ்டின் காலேஜ். ஆ ஸோ பிஎஸ்சி படிச்சுட்டு எனக்கு வந்து நான் பிஏ போகணும், அட்மிஷன்லாம் கிடச்சிருச்சு. ஆனால் ஃபீஸ் கட்டுறதுக்கு பைசா இல்லை. அப்பா லோன் போட்டார், அது வரல. அதுக்கப்புறமா வந்து திருப்பி ஒரு 2 நாள் வந்துடும், 3 நாள் வந்துடும். உங்களுக்கு தெரியும் கவர்மெண்ட்லேருந்து வரத்துக்கு எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் போய் ஒரு நாள் அங்கே போய் அந்த கேஷியர்கிட்ட ஒரு வாரம் டைம் ஆகின்னு வந்தேன். அப்படியும் அது வரல. ஸோ ரொம்ப ரொம்ப இதுவாயிட்டேன் நான். அது வந்து இந்த 16-17 வயசு டீனேஜ் அப்படிங்கிறப்போ இப்போ மாதிரி இல்லை. அதெல்லாம் வந்து ஒரு கனவுகள் காணுகின்ற ஒரு ஜெனரேஷன். இப்போ மாதிரி ஜெனரேஷன் கிடையாது. ஸோ அந்த 1 இயர் வந்து எங்கள் வீட்டில் ஒன்றுமே கிடையாது. அப்போல்லாம் டிவியெல்லாம் ஒன்றும் கிடையாது, ரேடியோ அந்த மாதிரி தான். ஆக்சுவலாக கடிகாரம் கூட கிடையாது. ஸோ நான் வீட்லேயே ஃபுல் அண்ட் ஃபுல் வீட்லேயே இருந்தேன் நான். அந்த மாதிரி இருந்ததால் ஒரு மாதிரி ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேஷன், இது வேறு ஒன்றுமே கிடையாது, பொழுதுபோக்கு அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. ஸோ என்ன பண்ணேன்னா கதை எழுத ஆரம்பித்தேன். ஓ அந்த இதில் அப்படி என்னுடைய கதைகள் வந்து குமுதம், அப்புறம் விகடன், இதில் எல்லாம் அப்படியே வந்துட்டு. ஸோ ஜான்ரா ஏதாவது ஃபிக்ஸ் பண்ணிங்களா? ஏன்னா நீங்கள் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது டீனேஜ், வீட்டில் வறுமை, ஒரு நிலையற்ற தன்மை, அடுத்து படிக்க போகிறதுக்கும் கொஸ்டின் மார்க்கு. ஸோ ஒரு விரக்தியோட வெளிப்பாடாக தான் எழுத ஆரம்பிக்கிறீங்க. அப்படி தான் நீங்கள் சொல்கிறத வச்சு புரிஞ்சுக்க முடியுது. ஸோ என்ன மாதிரியான எழுத்து அல்லது என்ன மாதிரியான ஒரு கதைகள் ஒரு மிடில் கிளாஸ் ஒரு ஃபேமிலியில் நடக்கிற கதைகள் அப்படிங்கிற மாதிரி தான். அது இப்போ ஒரு பெண்ணினுடைய கண்ணோட்டம். ஓகே, முதல் உங்களுடைய படைப்பு எதில் பிரசுரமாச்சு? குங்குமத்தில் வந்தது. அப்புறம் அப்படி எல்லாமே வர ஆரம்பிச்சது. ஓகே. அப்புறம் அந்த 1 இயர் அப்படி இருந்துட்டதில் முழுமையாகவே ஒரு மாதிரி எனக்கு எல்லாமே நம்ம இது இப்போ ஒன்றும் இது இல்லை அப்படிங்கிறத. பட் நெக்ஸ்ட் இயர் காலேஜில் சேர்ந்துட்டேன். நான் படித்தேன். என்ன படிச்சீங்க? பிஏ தமிழ் லிட்ரேச்சர் படித்தேன். ஓகே. ஆக்சுவலி என்னுடைய ஆசை வந்து நான் எல்லாரும் சொல்கிற மாதிரி என்னை மெடிக்கல் படிக்கணும்னு ஆசை. அதெல்லாம் கனவுகள். அதனால் எனக்கு பியூசியில் ஒரு லெக்சரர் வந்து அவ்வளோ அருமையாக தமிழ் கிளாஸ் எடுப்பாங்க. ஜென்ரல் தமிழ் தான், அவ்வளோ அருமையாக இருக்கும். அதனால் ஈர்க்கப்பட்டு அப்புறம் பிஏ அப்போது இருந்தது, டபிள்யூசிசியில் தமிழ் இருந்தது. பிஏ தமிழ் படித்தேன். அப்புறம் பிரசிடென்சியில் எம்ஏ படித்தேன். ஸோ அதோடு சேர்ந்து அந்த இலக்கியம் இது போன உடனே அப்படியே போயிடுச்சு. ஒரு கனவுகள் காணுகின்ற ஒரு பெண்ணாக தான் நான் வளர்ந்தேன். அதாவது என்ன, அந்த கொள்கை கோட்பாடு இதெல்லாம் இருக்கும் நிறைய. அப்படி இருக்கும் பொழுது கல்யாணம் வேண்டாம், திருமணமே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி பண்ணி அதுக்குள்ளே எனக்கு இலக்கிய நண்பர்கள்லாம் ஒரு வட்டம் இருந்தது. ஓகே, இது என்ன டைம் பீரியட்? சும்மா ஒரு ரிலேட்டபிள் 75, 76, ஓகே, 71லேருந்து 76 அந்த 5 இயர்ஸ். ஸோ அதுக்குள்ளார ஒரு இலக்கிய வட்டாரமும் உங்களுக்கு? ஆமாம், எனக்குள்ள ஒரு இது வந்து நான் காலேஜ் மேகசின்லாம் நிறைய எழுத ஆரம்பித்தேன். ஓகே. எல்லாருக்கும் அதை படிச்சு காமிப்பாங்க, பாருங்க இப்படி எழுதணும் அப்படின்னு. இந்த சங்க பாடல்களெல்லாம் ஒரு ஸ்டோரி மாதிரி எழுதணும் இருக்கும். அதெல்லாம் ஒரு புதுமையாக இருந்ததா, எல்லாருமே இப்படி தான் இருக்கணும் அப்படின்னெல்லாம் படிச்செல்லாம் இப்படி தான் இருக்கணும், இந்த மாதிரி முன்னுதாரணமாக சொல்லிட்டு இருந்தாங்க. அப்படியெல்லாம் இருந்தேன் நான். அதனால் கல்யாணம் வேண்டாம் அப்படின்னு இந்த குரூப்பில் ஒருத்தர் 2 பேரும் அந்த ஆரோவில்ல சேர்ந்தவங்க இருந்தாங்க. ஸோ அங்கே போய் நம்ம செட்டில் ஆகிடணும். எனக்கு ரொம்ப ஆசை வந்து இந்த ஜோல்னா பையை மாட்டிக்கிட்டு நிறைய சுற்றணும், செய்யணும். ஓகே. அப்போ ஒரு ஜேர்னலிஸ்ட்னாலே அது ஒரு படங்கள்லையும் எப்படி இருப்பாங்கன்னா, ஒரு ஜிப்பா போட்டிருப்பாங்க, ஒரு கண்ணாடி இருக்கும், ஒரு ஜோல்னா பை இருக்கும், கையில் நான் பாவாடை தாவணி தான் போட்டிருந்தேன். ஈவன் சுடிதார் கூட அப்போ கிடையாது. அப்படி போட்டு அந்த ஒரு ஆசை எனக்கு இருந்தது. இந்த சினிமாலெல்லாம் ஒரு கிளைமேக்ஸ் வர மாதிரி நான் இன்னும் 2-3 நாளில் அம்மாட்ட போய் சொல்லிவிட்டு ஆரோவில் போகணும். அங்கே போய் எல்லாத்தையும் எல்லாம் பார்த்துன்னு வந்துட்டோம்னா அப்புறம் திருப்பி வந்துட்டு அவங்க என்ன பண்ணாலும் பரவாயில்ல, நம்ம அங்கே போய் செட்டில். ஆரோவில் தான் போகணும்னு உறுதியாக. ஆரோவில் ஏன்னா அது வந்து ஒரு அற்புதமான பிளேஸ். எக்ஸாக்ட்லி, ஒரு குளோபல் டவுன்ஷிப். மதருடைய அங்கே போயிட்டா நம்ம சுதந்திரமாக இருக்கலாம், அப்புறம் எங்கே வேணால் போகலாம் வரலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கண்ணோட்டம் இருந்தது. அதுக்கப்புறம் அங்கே ஒரு 2 நாளில் நான் போகிறேன், ஃபஸ்ட்டு விசிட்டு போகிறேன் நான் அவங்களோட, என்னோடய ஃப்ரெண்ட்ஸோட. அப்போ அந்த மாதிரி சமயத்தில் தான் என்னுடைய ஹஸ்பண்டுடைய அம்மாவும் அவருடைய தம்பியும் வந்தாங்க.
என்ன அப்படின்னா என்னோட ஹஸ்பண்ட் வந்து எம்ஏ எம்எல். ஸோ எங்களுடைய ஒரு இதில் இந்த மாதிரி போஸ்ட் கிராஜுவேஷன் படித்த கேர்ள்ஸ் கிடையாது. எல்லோரும் அப்போல்லாம் எஸ்எல்சி பியூசி அப்படி தான் இருக்கும், அந்த லெவலில் தான் இருந்துட்டு இருந்தாங்க. நான் சொல்கிறது 75 76. அதனால் அவங்க என்ன பண்ணாங்க வந்துட்டு, ஸோ எம்ஏ எம்எல்னால் அதுக்கு வந்து எம்ஏயாவது அட்லீஸ்ட் இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்க வந்து கேட்டப்போ, எங்கள் அம்மா காஃபி கொடுக்குறது கூட வீட்டில் ஒன்றும் கிடையாது, ரகசியமாக பின்னாடி போய் சர்க்கரையெல்லாம் வாங்கிட்டு வந்து காஃபி போட்டு கொடுத்தாங்க. அப்புறம் எங்கள் அப்பா வந்து எல்லாம் பார்த்துட்டு ஒரே அடம் பிடிச்சி, ஏன்னா அவங்க அடையாரில் சொந்த வீடு இதெல்லாம் இருக்குது, இந்த மாதிரி வரன் கிடைக்கவே கிடைக்கும். அதான் எங்களுக்கு ஜெனரேஷன். கணவருக்கு வந்து உங்களுக்கு தெரியாது, which means பழக்கம்லாம் இல்லை, இல்லை தெரியாது. ஆமாம் படித்த பெண் இந்த வீட்டில் இருக்காங்கன்னு கேட்டு வந்து. ஆமாம் ஆமாம், சம் டிஸ்டன்ட் ரிலேட்டிவ் அதனால் வந்தாங்க. ஸோ என்னுடைய கனவுகள் அப்படிங்கிறது வந்து இதுவாகிடுச்சு. ஏன்னா அம்மா அப்படியே படுத்துக்கிட்டு கல்யாணம் ஒத்துக்கிட்டால் தான் எழுந்திருப்பேன்னு கண்ணீர் வடிச்சுக்கிட்டு அப்படியே இருந்தாங்க. அந்த ஜெனரேஷனில் வந்து நோ அப்படின்னு சொல்கிறதுக்கு எங்களுக்கெல்லாம் அந்த இது கிடையாது. இப்போ ரொம்ப அழகாக சொல்கிறாங்க, இந்த வாழ்க்கையில் தீர்மானமாக இருக்காங்க, நம்ம இப்படி தான் இருக்கணும், நமக்கு இது பிடிச்சிருக்குன்னா நம்ம இப்படி வாழணும். முதல்லே அவங்க சொல்லிடுறாங்க இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க, எஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த எஸ்னோ சொல்கிற ஜெனரேஷன் கிடையாது இந்த ஜெனரேஷன். ஸோ வேறு வழி இல்லாமல் சரி அப்படின்னு ஒத்துக்கிட்டேன். அப்புறம் இது நிறைய அந்த இதுலேயும் நடுவில் அந்த கல்யாணங்கள்லாம் ஆச்சு. அப்புறம் அதுக்கு நடுவில் நான் இந்த எம்ஏ அப்படிங்கிறப்ப அப்போல்லாம் ஒன்றும் ஸ்கூல் டீச்சராக போகலாம், இல்லை காலேஜ் லெக்சரராக போகலாம், அவ்வளோதான். அதுக்கு மேலே ஸ்கோப் கிடையாது அந்த சமயத்தில். ஸோ ஒரு தடவை இந்த இலக்கிய வட்டத்தில் இருக்கிற ஒருத்தருடைய புக்கை எடுத்துன்னு போய் குங்குமத்தில் கொண்டு போய் கொடுக்க சொன்னேன் ரிவ்யூக்காக. நான் அவளை சும்மா தான் இருந்தேன் நான், அதனால் கொண்டு போய் கொடுத்தப்ப அப்போ என்னென்னா ஹாலில் வந்து சப் எடிட்டர்ஸ், அது லஞ்ச் டைம், யாரும் கிடையாது, உள்ள சாவி உட்காந்துருந்தேன். எனக்கு அதெல்லாம் ஒன்றும் எடிட்டர் டைம் மவுண்ட் ரோட்டில். ஸோ எனக்கு இந்த இதெல்லாம் ஒன்றும் தெரியாது, சாவின்னா ரொம்ப பயங்கரம் அப்படிலாம் எனக்கு எதுவுமே தெரியாது. நேராக உள்ளே போயிட்டேன். உள்ளே போயிட்டு அவர் என்னம்மா அப்படின்னு கேட்டார். நிமிர்ந்து அவர் ஏதோ எழுதிட்டு இருந்தார். நான் வந்து இந்த மாதிரி இந்த புக்கை ரிவ்யூக்கு கொடுக்கணும். இப்போ நினைக்கும் போது நமக்கு தெரியுது அந்த மாதிரி எடிட்டர் ரூம்க்கெல்லாம் போய் ஒரு புக்கை ரிவ்யூக்கெல்லாம் கொடுக்கக்கூடாதுன்னு. அப்போ எதுவும் தெரியாது. ஸோ உள்ளே போயிட்டு அவர் கொடுத்தோடனே அவரும் ஒன்றும் சொல்லலை, சரி அப்படின்னு சொல்லி வாங்கி வச்சுன்னு தரோம். அப்போது அந்த நிமிஷம் தான் என்னுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது வந்து, அதை என்னுடைய அந்த கரியர் அப்படிங்கிறது நிச்சயமாச்சு. ஓகே. அவர்கிட்ட நான் கேட்டேன், இந்த மாதிரி எனக்கு இங்கே வேலை ஒன்று கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டேன். தெரியுமா கேட்குறீங்க? ஆமாம் கேட்டேன். இதோ இளங்கன்று பயமறியாதுன்னு சொல்லுவாங்களே, எனக்கு ஒன்றும் தெரியாது. நான் ஜஸ்ட்டு வந்து இந்த காலேஜ் கோயிங், ஸ்கூல் கோயிங்கிறது, அப்பா கவர்மெண்ட் எம்ப்ளாயி, மற்றபடி வேறு எந்த விதமான ஒரு இந்த விஷயங்கள் ஒன்றுமே தெரியாது. இப்போ இருக்கிற 3 வயசு குழந்தைக்கு கூட எல்லாம் தெரியுது, அப்போல்லாம் அதெல்லாம் ஒன்றும் தெரியாது. ஸோ அவர்கிட்ட கேட்டவுடனே, ஜேர்னலிசம்ங்கிறதெல்லாம் நீ நினைக்கிற மாதிரி சாதாரணம் கிடையாது, நீ எல்லாம் பெண்கள்லாம் இந்த துறைக்கு லாய்க்கே கிடையாது, வர முடியாது. ஆமாம் அப்படின்னு சொன்னார். நம்ம சொன்னேன், வர முடியாதும்மா அப்படின்னார். அப்போ நான் விடாமல், இல்லை நீங்கள் எந்த வேலை கொடுத்தாலும் நான் செய்வேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். நான் அவரை நகர மாட்டேன் அப்படிங்க தெரிஞ்சுன்ட்டு, சரி 2-3 நாள் கழிச்சு வா அப்படின்னாரு. நான் வீட்டுக்கு போயிட்டு திருப்பி அதே மாதிரி கரெக்டாக வந்தேன். இந்த மாதிரி 2-3 தடவை ஒரு ஆளை கழிச்சார். சரி நானும் விடாமல் போய்கிட்டே இருந்தேன். ஏன்னா எனக்கு ஒன்றும் வேலை வெட்டி ஒன்றும் கிடையாது, சும்மா தான் இருந்தேன் நான். ஸோ திருப்பியும் அங்கே போய் நின்ன உடனே ஒரு ஏப்ரல் 10 புதன்கிழமை, நல்ல நாளெல்லாம் ஞாபகம் இருக்குது எனக்கு. இப்போ 78 போனப்போ அவர்கிட்ட கேட்டேன், இந்த மாதிரி போனேன். அன்றைக்கி போனப்போ கொஞ்சம் லேட்டாக ஒரு மாதிரி எத்தனை தடவை ஒரு அலக்கழிக்கிறாருன்னு ஒரு 11:30 லேட்டாக போனோடனே அவர் கோவம் வந்துச்சுன்னு பார்த்து, உனக்கு டேபிள் சேரெல்லாம் போட்டு வச்சுருக்கேன், நீ என்ன அவ்வளோ லேட்டாக வர அப்படின்னு. அன்றைக்கி உட்காந்தவ தான் நான். ஸோ அதுலேருந்து என்னுடைய இந்த கதைகள்லாம் பிரித்து படிக்கிறது. பாவைச்சந்திரன் இருந்தார், அப்போ சப் எடிட்டராக இருந்தார். ஸோ அந்த மாதிரி விவேக்னு ஆர்டிஸ்ட்டு விகடனில் இருந்தார். அப்புறம் இப்போ அங்கே இருக்காரான்னு தெரியல எனக்கு. ஸோ அந்த நல்ல ஒரு அருமையான டீம் அது, ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க எனக்கு. நான் ஒன்லி லேடி அப்படிங்கிறதால அவங்க இது பண்ணுவாங்க. ஸோ ஒட்டுமொத்த குங்குமம்லேயுமே அப்போ நீங்கள் ஒரே ஒரு பெண் ஊழியர், ஒட்டுமொத்த பத்திரிகை துறையிலேயே வேறு யாருமே கிடையாது அந்த டைமில், வேறு யாரும் லேடிஸே. ஸோ அந்த டைம் பேரலாக குங்குமம் சொல்லக்கூடிய இந்த காலகட்டம் நீங்கள் சொல்கிற 78 அப்போ விகடன் ஆஃப்கோர்ஸ் அது ஒரு முன்னணியான ஒரு பத்திரிகை. அதே மாதிரி கல்கியும் அந்த டைம் இருந்த ஒரு காலகட்டம் இல்லையா? ஸோ ஆனால் உங்களுடைய பயணத்தை நீங்கள் குங்குமத்தில் தான் ஸ்டார்ட் பண்ணேன். அவர் வந்து பயங்கரமாக கோவம் வரும், திட்டுவார், அப்படியே நடுங்குவாங்க எல்லாரும் அவங்க ரூம் போகிறதுக்கு. ஆனால் என்னை வந்து அவர் ஒன்றுமே சொன்னது கிடையாது. அவர் ஏதோ பாவம் பிள்ளைன்னு விட்டார் போல் இருக்கு. அதனால் நான் பாட்டுக்கு என் வேலையை பார்த்துட்டு நான் பாட்டுக்கு வந்துட்டுருந்தேன். அந்த சமயத்தில் தான் துக்ளக்கில் வந்து ஒருத்தர் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார். அவர் வந்து என்கிட்ட கேட்டார், இந்த மாதிரி ஒரு லேடிஸ் மேகசினுக்கு ஒரு
கேட்குறாங்க பார்க்குறதுக்கு, நீங்கள் வரீங்களா அப்படின்னு கேட்ட உடனே நானும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அதை ரிசைன் பண்ணிவிட்டு வந்துட்டேன். அப்போ மங்கையர் மலர் வந்து கஸ்தூரி ரங்கன், அவர் டெல்லியில் இருந்தார். அப்போ அவர் வந்து இந்த மங்கையர் மலரை நடத்திட்டு இருந்தார். இந்த ராம்ஜின்னு சொல்லிட்டு அவங்க இவங்கெல்லாம் சேர்ந்து அதை ஸோ மங்கையர் மலர் வந்து எக்ஸிஸ்டிங்காக இருந்ததா இருந்தது அந்த டைமில். அப்போ 800 காப்பீஸ் போயிட்டு இருந்தது. 800 சின்ன லெவலில் நடந்தது. எவ்வளோ இருக்கும் அப்போ பத்திரிகையினுடைய விலை? 800 காப்பீஸ் அதுக்கெல்லாம் ஒரு 50 பைசா 50 1 பைசா. ரூபா அந்த மாதிரி. ஓகே. சரின்னு சொல்லிட்டு போன உடனே என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க, நல்ல குங்கும வேலையை விட்டுட்டு ஏன் இந்த ஏதோ போய் நடத்துகிற அப்படின்னு. அது நான் போய் சேர்ந்து 1 மாதம் எல்லாம் பண்ண உடனேயே நின்று போச்சு. அது நடத்த முடியும். மங்கையர் மலர் நின்றுச்சா? மங்கையர் மலரே நின்றுடுச்சு. அதுக்கப்புறம் நான் ஃப்ரீலான்ஸராக ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன். அப்போ இந்த மாதிரி இந்த பையன் மாட்டிக்கிட்டு தினமலர் எல்லா இடங்களுக்கும் போய் அதை சாவி அதுக்குள்ளே அங்கே போயிட்டார். அவர் சாவின்னு ஆரம்பிச்சிட்டாரு. திசைகள் வந்துட்டு இருந்தது, மாலனெல்லாம். அப்போ எல்லாருமே நல்ல ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு. ஸோ அப்போ அந்த மாதிரி போய் ஃப்ரீலான்ஸராக நிறைய பண்ணி கொடுத்துருந்தேன். அப்போ தான் தினமலரில் வந்து இந்த ஒரு பக்கத்தில் ஃபுல் பேஜில் இந்த ஞாயிறு மலர் வரும். அப்போ நான் அது சொன்னேன், இந்த சார் இதை பண்ணுறதை இந்த 4ஆக மடித்து ஒரு பின் அடிச்சிங்கன்னா ஒரு புக்கு மாதிரி ஆகிடும் இல்லையா அப்படின்னு அவர் கிருஷ்ணமூர்த்தி சாருக்கு சொன்னப்போ அவருக்கு அது ரொம்ப நல்ல ஐடியாவாக பட்டது. அவர் அதுக்கப்புறம் அந்த மாதிரி 2 பின் அடித்து அது புக் மாதிரி சும்மா கட் பண்ண வேண்டியது தானே. பண்ண உடனே அதுலேருந்து தான் அவங்களுக்கு வந்து நல்ல பிக்கப். முதல்ல அந்த மாதிரி ஒரு சப்ளிமெண்ட் வருதுங்கிறது அப்போலேருந்து தான் வர ஆரம்பிச்சிச்சு. நல்லா அந்த இப்படியே பண்ணிகிட்டு இருந்தப்போ தான் கல்கிலேருந்து சொன்னாங்க, இந்த மாதிரி மங்கையர் மலருக்கு நீங்கள் தானே இப்போ மங்கையர் மலர் அவர் அங்கே கொடுத்துட்டார். ஸோ நீங்கள் கல்கி குரூப் வந்து அதை டேக் ஓவர் பண்ணிட்டேன், நீங்கள் வாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் நான் அங்கே போய் ஜாயின் பண்ணேன். ஸோ அதுலேருந்து 25 இயர்ஸ் வந்து மங்கையர் மலர். அதை நான் வேலையாகவே நான் பார்க்கல, அது வந்து ஒரு மூமெண்ட் மாதிரி நடந்தது. ரொம்ப ஒரு அற்புதமான அந்த வாழ்க்கை பயணம். சூப்பர். ஸோ அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பேசலாம். நீங்கள் சொன்ன இந்த காலகட்டத்தை இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பேசிட்டு போகலான்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு வந்து நான் வந்து 85களில் பிறந்ததுனால என்னுடைய முதல் அறிமுகமே வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா புத்தகம்னு பார்த்தா விகடன், ஜூனியர் விகடன். அதற்கு பிறகு அதாவது தராசு, இன்னும் சொல்லப்போனால் தராசு தான் முதல்ல இருந்தது. செய்தித்தாள்னா தினமணி தவிர வேறு எதுவுமே வீட்டுக்கு வராது. அதே மாதிரி ஆனந்த விகடன் தவிர குங்குமம்லாம் படிக்க கொடுக்க மாட்டாங்க. மேபி 90களில் வந்து குங்குமம் வந்து கொஞ்சம் தள்ளி வைக்கப்பட்டிருந்தது குழந்தைகளுடைய கையில், வரவே வராது வந்ததே இல்லை. என்னென்னா இதில் முக்கியமான ஒரு இடம் வந்து என்னென்னா இந்த மங்கையர் மலரை பொறுத்த வரைக்கும் எனக்கு இன்றைக்கும் அந்த புத்தகத்தினுடைய வடிவம் அதுக்குள்ளார வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தீபாவளிக்கும் வந்து பல வீடுகளில் வந்து அந்த மங்கையர் மலரில் ஒரு ரெசிபியை பார்த்து பல பண்ண ரெசிபிகள், அதனால வந்து பல குடும்பங்களில் செய்யப்பட்ட, நீங்கள் ஒரு ஸ்வீட் ஒன்று ரெசிபி கொடுத்துருப்பீங்க, அவங்க செஞ்ச ஸ்வீட் வேற ஒன்றா வந்திருக்கும். இந்த மாதிரி எல்லாம் நிறைய மூமெண்ட்ஸ். நான் இன்னும் சொல்லப்போனால் கோலம் போடுவதில் தொடங்கி இந்த மாதிரியான சமையல் கலை தொடங்கி நிறைய உமன் ஆண்டர்பிரனர்ஸ் பற்றின கதைகள், பெண் வெற்றியாளர்கள்னு பல விஷயங்களை நீங்கள் அதில் எக்ஸ்ப்ளோர் பண்ணீங்க. ஸோ மங்கையர் மலர் அதாவது ஏற்கனவே நீங்கள் பணியாற்றி அதற்கு பிறகு வேறொரு நிறுவனம் அதை டேக் ஓவர் பண்ணி நீங்கள் திரும்ப உள்ளார போகிறீங்க. என்ன உங்களுக்கு முதல்ல ஒரு நோக்கம் இருந்துச்சு? ஏன்னா நீங்களே உங்களுடைய கரியர் வைஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆசைப்பட்டது ஒன்று, நடந்தது ஒன்று, அதற்கு பிறகு வேறொரு துறைக்குள்ளார வந்து ஒன்று எக்ஸ்ப்ளோர் பண்ணுறீங்க. நீங்கள் கொடுக்க போகிற ஒரு பத்திரிகை பெண்கள் சார்ந்தது. ரொம்பவும் இன்னைக்கு இருக்கிற மாதிரியான ஒரு மாடர்ன் ஃபெமினிசமும் எழுதிட முடியாது, ரொம்ப ஆர்த்தடாக்ஸாகவும் கொண்டுட்டு போக முடியாது. எப்படி அதை ஸ்ட்ரக்சர் பண்ணீங்க? இல்லை, அது வந்து என்ன அப்படின்னா அதுக்குன்னு நான் ஒன்றும் பெருசாக பண்ணல. நான் அதனுடைய முதல் ரீடராக இருந்தேன். என்ன காரணம் அப்படின்னா எனக்கு அப்போ தான் கல்யாணம் ஆகிருந்தது, குழந்தை. ஸோ ஒரு மதர், ஒரு ஒர்க்கிங் மதர் அப்படிங்கிற இதெல்லாம் அந்த காலகட்டத்தில் யாருமே பேசாத விஷயங்கள். இதெல்லாம் முதல்ல லேடிஸ் மேகசின்ங்கிறதே பெருசாக ஒன்றும் வரல. இன்னொன்று இதை பற்றியெல்லாம் வந்து பேசுகிறதுக்கு கிடையவே கிடையாது. மகளிர் பக்கம், அதெல்லாம் மகளிர் பக்கங்களும் கிடையாது அப்போ, அது மாதிரி இருந்துட்டு இருந்தோம். ஸோ என்னுடைய அனுபவங்கள், நான் வந்து ஒரு வீட்டிலேருந்து கிளம்புறது அப்படின்னு சொன்னாவே ஆஃபீஸ்க்கு போகணும் அப்படின்னா அது எவ்வளவு பெரிய ஸ்ட்ரகிளாக இருந்தது. அதே மாதிரி ஒரு திருமணமான பெண் அப்படிங்கிறப்போ ஃபிசிக்கலாகவும் மென்டலாகவும் இவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது. குழந்தை வளர்க்குறது எப்படி, அதே சமயத்தில் வந்து நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது ஒன்று, நிறைய விஷயங்களை சொல்லணும் அப்படிங்கிறது ஒன்று, ஒரு சோஷியலாக நம்ம வந்து எப்படி மூவ் பண்ணணும். ஸோ இதெல்லாமே வரும்பொழுது அப்படி இருந்தால் தான் ஒரு முழுமையான பெண்ணாக இருக்க முடியும். நம்ம ரொம்பவும் ஆர்த்தடாக்ஸாக இப்போ கணவனே கண் கண்டதையும் காலையில் எழுந்த உடனே மாங்கல்யத்தை எடுத்து கண்ணில், அதெல்லாம் அந்த காலகட்டம் போயிடுச்சு. அது போயிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பெண்கள் வந்து மேலே வர ஆரம்பிச்சு. எங்கள் வீட்டிலையே நான் தான் ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி வேலைக்கு போகிற பெண் அப்படிங்கிறது. ஸோ ஒரு வேலைக்கு போகிற பெண்ணினுடைய கஷ்டம் என்ன அப்படிங்கிறது அந்த குடும்பத்துக்கு தெரியாது, அவங்களால உணர முடியாது. சாயங்காலம் வந்த உடனே அந்த குழந்தையை கொண்டு வந்து விட்டுருவாங்க.
எங்கள் வீட்டில் இல்லை, பொதுவாக சொல்கிறேன். பொதுவாக வேலைக்கு போகிற பெண்கள்கிட்ட அந்த பாட்டியும் அவங்களுக்கும் பாவம் வயசாக இருக்கும். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, கொண்டு வந்து இந்த அவங்க குழந்தான்னு விட்டுட்டு அவங்க கோயிலுக்கு போயிடுவாங்க. இவன் நாள் பூரா வேலை பண்ணிவிட்டு அப்போ தான் வந்திருக்கணும். ஸோ குழந்தையும் பார்த்துக்கணும், நைட் எல்லாமும் பண்ணணும். ஸோ ஒரு பெண்ணினுடைய வாழ்க்கை, ஒரு மிடில் கிளாஸ் ஒர்க்கிங் அந்த பெண்ணுடைய வாழ்க்கைங்கிறது ரொம்ப ஒரு போராட்டமான விஷயம்தான். எனக்கு தெரிஞ்சு பல பெண்கள் வந்து சாயங்காலம் ஆன உடனே இறங்கி போய் மார்க்கெட்டில் கறிகாயெல்லாம் 2 பேரும் தூக்கிட்டு அப்புறம் வீட்டுக்கு போகணும், அங்கே சமைக்கணும். அவங்க அதோட ரெஸ்ட் ஆகிடுவாங்க. அவங்களுக்கு தெரியாது இந்த பெண்ணுக்கு வந்து இவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது அப்படிங்கிறது அவங்களால உணர முடியல. நாம் பார்த்துக்கிட்டோம் நாள் பூரா. ஸோ இவ வந்துட்டா இவள்கிட்ட கொடுத்துருவோம். இப்படி அது இன்னொன்று ரொம்ப ஒரு புரட்சியும் பேச முடியாது. இன்றைக்கு இருக்கிற தலைமுறையில் நான் ரொம்ப ரசித்து பார்க்குறது என்ன அப்படின்னா, இந்த பையன்களும் அந்த ஒய்ஃபுக்கு ஈக்குவலாக வேலை பார்க்குறாங்க. அவங்களும் பாத்திரம் தேய்க்கிறாங்க. இதெல்லாம் இப்போ ஒன்றும் பெரிய விஷயமாவே இல்லை. அவங்க பாத்திரம் தேய்க்கிறாங்க. சாக்ரிஃபைஸாலும் சொல்ல முடியாது, உன் கடமை அப்படிங்கிற மாதிரி. ஆமாம், நான் இன்னைக்கு காஃபி போட்டேன்னா நாளைக்கு நீ காஃபி போடு. நல்லதான் சொல்கிறேன்னா, எஸ்னோ சொல்ல தெரியாத நாங்கள் அவங்கள பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது சில பேருக்கு கடுப்பாக இருக்கலாம். இப்போ மாமியாராக ஆகிட்டாங்கன்னு வச்சுங்க, தன் புள்ள வந்து காஃபி போடுறான் அப்படின்னா நிறைய மீம்ஸ் எல்லாம் வரும். வீட்டில் ஒரு சிலிண்டரை எடுத்து கனெக்ட் பண்ணிடான்னா பண்ண மாட்டான். இந்த மேரேஜுக்கு முன்னாடி இவங்க வந்து இந்த ஃபோட்டோஸ் எடுக்கிறாங்களே, ஃபோட்டோ ஷூட், அதில் அந்த பொண்ணை தூக்கி நிற்பான். அவன் மினிமம் 50 கிலோவாவது இருப்பான். இவன் வந்து அந்த சிலிண்டரை தூக்க மாட்டேங்கிறான்னு அந்த அம்மா கடுப்பாக பார்த்துட்டு இருப்பாங்க அப்படின்னு இப்போ மீம்ஸ் எல்லாம் பார்க்குறோம். இருக்கலாம். ஆனால் இப்போது லேட்டஸ்ட்டாக பார்க்கும்போது நல்ல அந்த ஒரு மனப்பான்மைங்கிறது மாறி போய் எல்லாருமே வேலை பார்க்குறாங்க. பட் அப்போ அந்த காலத்தில் அப்படி இல்லை. என்னுடைய ரொம்ப க்ளோஸ் உறவினர் 2 பேரும் ஈக்குவலாக தான் வேலை பார்த்து, இவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வேலை பார்த்துட்டு அவர் ஸ்டேட் கவர்மெண்ட்டில் வேலை பார்த்துட்டு இருந்தார், இன்சூரன்ஸில் வேலை பார்த்து. அந்த மாதிரி இதை நான் சொன்னேன். அவங்க இந்த 2 குழந்தைகள் அவங்களுக்கு, இந்த 2 கறிகாய் கூட எடுத்துன்னு வந்து சமைச்சு எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் கணவனுக்கு பரிமாறும் பொழுது அவங்க அந்த கதவு கிட்ட தான் நிற்கணும். நின்று தான் பரிமாறி அவருக்கு என்ன தேவை என்ன எல்லாம் பார்த்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க சாப்பிடணும். இந்த மாதிரியான ஒரு காலகட்டம் அந்த காலகட்டம். ஸோ நான் இதையெல்லாம் தெரிஞ்சு மனசு குமரி அதில் தான் நான் அந்த சில வார்த்தைகள்னு எழுத ஆரம்பித்தேன். அது வந்து இவர் கூட ரொம்ப இப்போ ராமகிருஷ்ணா மடத்தில் ஒரு ரொம்ப பாராட்டினார் என்ன, நீங்கள் இவ்வளவு அழகாக இவ்வளவு லேட்டஸ்ட்டாக என்ன விஷயமோ அதை சம்மந்தமாக நீங்கள் அதை எழுதுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சில வார்த்தைகள்ங்கிறது ரொம்ப பாப்புலர் ஆச்சு அந்த டைமில். அதாவது அவங்களுடைய மனக்குமரல் அதெல்லாம் வந்து இப்படி என்னென்னலாம் நீங்கள் ரொம்ப ஒரு அவுட் ஆஃப் பாக்ஸாக அப்போதைக்கு மற்ற பத்திரிகைகள் செய்ய துணியாத அல்லது அவர்கள் செய்து ஒர்க் அவுட் ஆகாத விஷயங்களை என்னென்னலாம் நீங்கள் அட்டம் பண்ணீங்க? இப்போ திரும்பி பார்க்கும்போது என்னென்னலாம் இதெல்லாம் என்னோட மைல் ஸ்டோன்ஸ் அப்படின்னு சொல்கிற மாதிரி அந்த 25 ஆண்டுகள பயணத்தில் எதெல்லாம் சொல்ல முடியும்? முதல்ல இந்த பெண்கள் அப்படிங்கிறப்போ எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது நம்ம அது பண்ணோம். அதே சமயத்தில் வந்து ஒரு பேலன்ஸ்டு லைஃபாக இருக்கணும் அவங்கள. அதுக்காக வந்து புரட்சி அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிட்டு குடும்பத்தை விட்டு ஓடுறதோ டைவர்ஸ் பண்ணுறதோ இல்லை, அந்த மாதிரியான தேவையில்லை. எல்லாத்தையுமே பேலன்ஸ் பண்ணிட்டு போகணுங்கிறத நான் முதல்லேருந்தே வலியுறுத்திக்கிட்டேன். அது உங்களோட பத்திரிகையோட கோர் மெசேஜிங்கே அதுதான், தீமாவே செட் பண்ணிடுங்க. ஆமாம், அதுதான். மாடர்ன் இருக்கணும் பட் கோர் வேல்யூஸை விட்டுறாதீங்க. இதை இன்டைரக்டாக இப்போ அந்த பத்திரிகையினுடைய உள்ளடக்கம் சொல்லிக்கிட்டே தான் இருக்கும். திருப்பி அதே தான் சொல்லிட்டு இருக்கோம். பேலன்ஸ்டாக இருக்கணும். அதே சமயத்தில் வந்து ரொம்ப மோசமாக போகும்பொழுது அப்போ வந்து கண்டிப்பாக அதை விட்டு தான் ஆகணும். நம்ம வளர்க்கக்கூடிய தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி தான், அந்த மாதிரி தான் நம்ம கொண்டு போயிட்டு இருந்தோம். அநேகமாக மங்கையர் மலர் செய்யாத விஷயங்களே இல்லைன்னு கூட சொல்லலாம். ஒரு நிகழ்வுகளாக மைண்டில் தோணக்கூடிய விஷயம் சன் டிவியில் அந்த அனுபவம்னு அப்போ வந்து ரியல் எஸ்டேட் அது. ஓகே, அவங்களோட சேர்ந்து கம்பைன் பண்ணிட்டு சன் டிவியில் டாக் ஷோ பண்ணோம். முதல் டாக் ஷோ அதுதான். அது இப்போல்லாம் நிறைய பண்ணிட்டு இருக்காங்களே, முதலாக பண்ணது நிறைய. அந்த முதல்ங்கிறது நிறைய. ஓகே, என்ன மாதிரி டாக் ஷோ? எனக்கு மேபி டெக்னிக் இந்த ஜெனரல் கல்ச்சர் பற்றி ஒவ்வொரு யார் அது ஹோஸ்ட் பண்ணியிருந்தாங்க? கண்டக்ட் பண்ணுறது நான் தான் ஓகே, நீங்க பண்ணுவீங்க. அப்போ பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் சிவசங்கரி அவங்களுடையது. ஓகே, ஆமா, அவங்க ஒரு அதுக்கப்புறம் அவங்க பண்ணாங்க. நேற்று இன்று நாளை நான் பண்ணேன். இது வந்து எல்லா சப்ஜெக்டும் நாங்கள் எடுத்துக்கிட்டு எவ்ரி சண்டே அன்னைக்கு அது வந்துட்டு இருந்தது. கொஞ்ச நாள் அது வந்துட்டு இருந்தது. அதே மாதிரி வந்து இந்த கோலப்போட்டின்னு நம்ம இந்த காங்கிரஸ் கிரவுண்டில் பண்ணுவோம். கரெக்டாக. அதில் ஒரு புதுமை என்ன அப்படின்னா, அந்த மெய்டுக்குன்னு ஒரு நாள் வச்சுருப்போம். ஏன்னா அவங்க உண்மையாக கோலம் போடுறவங்க அவங்க தான். அதனால் அவங்களுக்குன்னு ஒரு நாள் வச்சு நிறைய பரிசுகள்லாம், அதாவது இந்த பெண்களை எல்லாம் வெளியே கொண்டு வந்தோம்.
இப்போ நான் எப்படி அந்த பியூசி படிச்சுட்டு வீட்டில் இருந்தேன் இல்லையா, அந்த மாதிரி இல்லாமல் பெண்கள் வெளியே வரலாம். ஈவன் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்க கூட இந்த மாதிரி நிறைய வெளியே வரலாம், நிறைய செய்யலாம். இப்போ இந்த யூடியூப் எல்லாத்துக்குமே முன்னோடி வந்து இந்த மாதிரி சமையல் குறிப்பு எல்லாம் உண்மைதான் பண்ணுறாங்க இல்லையா, உண்மைதான். அதுக்கெல்லாம் நீங்கள் எதை எடுத்தாலும் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் முன்னோடி இல்ல ஏன்னா மங்கையர் நீங்க தான். சொல்ற மாதிரி ஃபர்ஸ்ட் மங்கையர் மலருடைய ஒரு பெரிய ஒரு சக்சஸா நான் பாக்குறது என்னன்னா, வீட்ல இருக்கக்கூடிய அந்த பெண்கள் வந்து அவங்களோட கிரியேட்டிவ் ஸ்பேஸை வந்து எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு, அது ஒரு சமையலா இருக்கலாம் அல்லது கோலமா இருக்கலாம், அவங்க புதுசா செய்த விஷயங்களா இருக்கலாம், அதை எழுதி அனுப்புனா அது ஒரு ஒரு பிளாட்ஃபார்ம்ல வரும், ஒரு ரெகக்னேஷன் இருக்கும். நீட் நாட் டு பி அவங்க ஒரு முழு நேர எழுத்தாளராகவோ கவிஞராகவோ சிந்தனவாதியாவோ இருக்கணும்னு இல்லை. எனக்கு ஒரு நல்ல ஒரு ரெசிபி செஞ்சேன்னா கூட அதை அனுப்புனா அங்க பப்ளிஷ் ஆகும். தன்னுடைய பெயர் பத்திரிகைகளில் வருவதை பெரிய ஒரு விஷயம் பெரிய விஷயமா இல்லைங்க, அந்த பேரை பார்த்தாங்க. பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷம். Okay. அது மாதிரி அவங்களோட எல்லா அனுபவங்களையும் அவங்க எழுத ஆரம்பிச்ச உடனே அது என்னாச்சுன்னா, மங்கையர் மலர் பத்திரிக்கையா இல்லாமல் ஒரு பெரிய நட்பு வட்டம். அந்த நட்பு எக்ஸாக்ட்லி. வட்டம்ங்கிறதே அந்த மங்கையர் மலர் கேள்விப்படாத வாசகர்களே பதிவு. ஒரு அந்த டீம் தான். மாதிரி இந்த அந்த மங்கையர் மாதிரி மலர் படிக்காதவங்கள இல்லை, உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன், அதை என்ன எப்படி எழுதுவாங்க அப்படிங்கிறத ஒரு லேடி எழுதியிருந்தா. அதாவது அவங்களுக்கு ஷோல்டர் பெயின், இது எல்லாருக்குமே இருக்கும், அந்த கொஞ்சம் ஒரு ஏஜ் ஆச்சுன்னா ஷோல்டர் பெயின் வரும். அதனால் அவங்களால சட்டை கூட போட்டுக்க முடியல, அப்படிலாம் இருந்தது. அப்புறம் இந்த நார்த் இந்தியாவில் கல்யாணம் பண்ணி கொடுத்த பொண்ணு வந்திருக்கா, டெலிவரிக்காக வந்த உடனே ஒரே அமக்கலமாக இருக்கும் அப்போ. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அவள் வந்து, நான் தினமும் இப்போ எனக்கு ஒரு சப்பாத்தி பழக்கமும் ஆயிடுச்சுமா, நீ சப்பாத்தியே பண்ணி கொடு அப்படின்னு சொன்னேன். மகள் கேட்குறா, முடியாதுன்னு சொல்ல முடியாது. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, தினமும் சப்பாத்தி போட ஆரம்பிச்சு போட்டு அந்த பொண்ணு கொடுத்து சாப்பிட்டு, அது டெலிவரி ஆகி அந்த அமக்கலெல்லாம் ஆகிட்டு பொண்ணையும் வீட்டுக்கு அனுப்பிச்சாச்சு. அப்புறம் தான் இந்த அம்மா யோசிக்கிறாங்க, இவங்களுக்கு அந்த கைவலியே இல்லை, கம்ப்ளீட்டாக அந்த ஷோல்டர் பெயினுங்க போயிடுச்சு. என்ன காரணம் அப்படின்னா, அந்த சப்பாத்தியை தேய்க்க 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 அது ஒரு எக்ஸசைஸ் மாதிரி அவங்களுக்கு ஆகிட்டு ஷோல்டர் பெயின் போயிடுச்சு அப்படின்னு அந்த இது வந்த உடனே எவ்வளோ பேர் அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எழுதணும். அது ஒரு கோல்டன் ஏஜ்னு தான் சொல்லணும். எனக்கே கூட எல்லாம் நிறைய லெட்டர்ஸ் வரும். அப்படி வந்து அத்தனையும் வந்து யாரோ பெரிய விஐபி எழுதின லெட்டர்ஸ், எல்லாம் பெண்கள் எழுதின லெட்டர்ஸ். இன்னொன்று எனக்கு நீங்கள் சொல்லும்பொழுது எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. என்னன்னா எங்கள் வீட்டில் வந்து லைக் மாமாக்களோட தான் நான் வளர்ந்தேன். மாமா ஒரு 3 மாமாக்களுடைய ஒய்ஃப், அதாவது மாமின்னு சொல்லுவோம் எங்கள் ஊரில் கும்பகோணத்துல எல்லாம். ஸோ 3 மாமி இருப்பாங்க, பெரிய மாமி, அடுத்து அவங்க ஒவ்வொருத்தவங்களும். ஸோ அவங்க வந்து என்னன்னா, இந்த மங்கையர் மலர் வாங்கக்கூடிய வீடு வந்து பக்கத்து தெருவில் இருக்கும் கும்பகோணத்தில். எங்கள் வீட்டில இருந்து ஏதாவது ஒரு புத்தகத்தை கொண்டு போய் கொடுத்துட்டு இந்த மங்கையர் மலரை நான் வாங்கிட்டு வருவேன். இந்த வாங்கிட்டு வரும்பொழுது புரட்டுறது தான் நமக்கான வாய்ப்பு. வந்துட்டோம்னா அதுக்கு பிறகு அவங்க படிப்பாங்க. ஜென்ரலாகவே அன்று முதல் இன்று வரை ஒரு பிலீஃப் இருக்கு, இது கரெக்டாக நீங்கள் தான் சொல்லணும். அதாவது பெண்களுக்கான பத்திரிகைகளை ஆண்கள் தான் அதிகமாக விரும்பி படிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம்லாம் சொல்றாங்க. அது ஏதாவது நம்பர்ஸா, அதுக்கு ஏதாவது தரவுகள் இருக்கா, இல்ல உங்களுடைய பார்வை? இல்லை, மங்கையர் மலர் ஆண்களும் படிச்சுட்டு இருந்தாங்க. ம். ஆனால் பெண்கள் என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து நிறைய உமன்ஸ் ரீடர்ஸ் தான் இருந்தது. நிறைய பெண்கள் தான் படிச்சுட்டு இருந்தாங்க. அநேகமாக மங்கையர் மலரை படிக்காத பெண்கள் கிடையாது அப்படிங்கிற அளவிற்கு கொடிகட்டி பறந்தது. எவ்வளவு சர்க்குலேஷன், உங்களோட பீக் ஆஃப் சர்க்குலேஷன்? 3 lakhs போச்சு. 3 லட்சம் பத்திரிகை போயிடுச்சு. அது இந்தியாவிலே நம்பர் 1 இருந்தது ஓ. பெண்கள் பத்திரிக்கையில். ஈவன் ஃபெமினாவெல்லாம் பீட் பண்ணிடுச்சு. பண்ணிட்டு இதுதான் நம்பர் 1 இருந்தது. எங்கே போனாலும் நம்ம ட்ரெயினில் ஏதாவது போனோம்னா பார்த்தா 4-5 பேர் உட்காந்து மங்கையர் மலர் படிச்சுருப்பாங்க. பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஸோ இப்போ இந்த ஊடகம் உங்களுக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு வெளிச்சம் கொடுத்துருக்கும். கண்டிப்பாக நிறைய பிரபலங்களும் உங்களுக்கு ரசிகர்களாக வாசகர்களாக இருந்திருப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு பிரபலங்களுடைய பட்டியல், இவங்கெல்லாம் என்னுடைய வாசகர்கள், என்னுடைய எழுத்தை படித்தவர்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு லிஸ்ட் கண்டிப்பாக வச்சுருப்போம். அது ரெகக்னேஷனுக்காக இல்லைனாலும் அவங்களும் நமக்கு வாசகர்களாக இருந்திருக்காங்கிறது ஒரு சந்தோஷம் தானே. அந்த மாதிரியான நபர்கள் நினைவு கூற முடியும். நிறைய நட்பு கிடைச்சது. அனுராதா ரமணன் எல்லாருமே வந்து அந்த மாதிரி. அனுராதா ரமணன்லாம் எழுதுனாங்க இல்லையா? நிறைய எழுதுனாங்க. நிறைய. நான் குங்குமத்தில் வேலை பண்ணும்போது அப்போ தான் அவங்க எழுத ஆரம்பித்தாங்க. இன்னும் சொல்ல போனால் இந்த மாதிரியான நபர்களுடைய தொடர்களை வாசிக்கிறதுக்குனேவும் ஒரு செக்டர் வாங்குவாங்கல்ல. தொடர்ந்து இப்போ அனுராதா ரமணன் எழுதுறாங்க, இப்போ ஒரு காலகட்டத்தில் இந்திரா சௌந்தரராஜன் எழுதுறாருங்கிறதுக்காக வாங்கினவங்க இருப்பாங்க. அந்த மாதிரி எல்லாம் வெவ்வேறு பத்திரிகைகள்ல வெவ்வேறு ஆசிரியர்கள். மங்கையர் மலர்ல அந்த மாதிரி இல்லை, எல்லாரும் எழுதுனாங்க. இவரே சுஜாதா வந்து விரும்பி எழுதினார். அவர் வந்து அப்புறமா கூட சொல்றார், உங்களுடைய எழுத்துக்களே உங்களுக்கு எப்போ ரொம்ப பிடிச்சது என்னன்னு கேட்டப்போ, நான் மங்கையர் மலர்ல எழுதினேன் எப்போதும் பெண் தான் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ரொம்ப ரசித்து அவர் எழுதினார். மாதிரி ராகணபதி எழுதியிருக்காரு, சாரதாம்பாளை பற்றி, அன்னை சாரதி அவங்கள பற்றி எழுதியிருக்காரு. அநேகமாக அதில் எழுதாதவங்களே கிடையாதுன்னு சொல்லலாம். ஓகே, ஸோ மோஸ்ட்லி இதில் யார் எழுதணும் அப்படிங்கிறத நீங்கள் தான் டிசைட் பண்ணுவீங்களா? ஏன்னா இன்னைக்கு பொதுவாக விகடன் மாதிரியான ஒரு வெகுஜன ஊடகத்தை நம்ம ஒரு உதாரணமாக எடுத்துக்கலாம்.
ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெப்யூட்டட் ரைட்டர்ஸ் அல்லது ஒரு பிரபலங்கள், ஒரு உதாரணத்துக்கு பாலகுமாரன் எழுதிய காலகட்டங்கள் விகடனுடைய விற்பனை ஒரு பெரிய உச்சத்தை தொட்டிருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன். எங்கள் வீட்டில் அந்த பீரியட் எல்லாமே எங்கள் மாமாக்கள் எல்லாருமே பாலகுமாரனுடைய ரசிகர்களாக இருந்திருக்காங்க. ஸோ இப்போ அப்படி இல்லை. இப்போ வந்து என்னன்னா நிறைய சோஷியல் மீடியாவில் எழுதுறவங்க தவறு இல்லை. இப்போ நானுமே சோஷியல் மீடியாவில் தான் எழுதுனேன். அதுதான் எனக்கு எழுத்துக்கு பயிற்சின்னு வச்சுக்கலாம். ஆனால் இவங்கள மாதிரி ஒரு மிகப்பெரிய அடையாளமாக இருக்கக்கூடிய எழுத்தாளர்களை தவிர்த்துட்டு சோஷியல் மீடியாவில் ஒரு சமகால எழுத்து அல்லது மாடர்ன் ரைட்டிங்கிற ஃபார்மில் எழுதுறவங்க நிறைய பேருக்கு இன்னைக்கு வெகுஜன ஊடகங்களில் பத்திரிகைகளில் இடம் கிடைக்குது. அன்னைக்கு அப்படி இருக்காது. ஒரு 10 கதைகள் அல்லது படைப்புகள் வரணும்னா நீங்கள் சொல்ல மாதிரி வாசகர்களுக்கென்று ஒரு போர்ஷன் ஒதுக்கினாலும் கூடுமான வரை ஒரு ரெப்யூட்டட் ரைட்டர்ஸ் அவங்க தான், அவங்களுடைய படைப்புகள் தான் இருக்கும். நீங்க இந்த மாதிரியான நபர்கள் யார் எழுத வேண்டும் என்பதை எப்படி தீர்மானிப்பீங்க? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அனுராதா ரமணன் எழுதுறாங்க, அவங்க முடிச்ச உடனே அடுத்தது யாரு, சிவசங்கரியா இல்லை வேற யார் எழுத போறாங்க, அல்லது அடுத்தது யாருங்கிறத நீங்க எப்படி தீர்மானிப்பீங்க? மங்கையர் மலருக்கு அந்த ஒரு திங்கிங்கோட யார் இருக்காங்களோ ஓகே, அவங்க, நான் வந்து பாலகுமாரன்லாம் எழுத சொன்னதே கிடையாது. எழுத சொன்னதே கிடையாது. இப்போ நான் சொன்னேன்னா அது நல்ல நண்பராக இருந்தாரு. பட் அது இப்போ சொன்னால் அது சரியா வராது. ஓகே, நான் அந்த மாதிரி ரைட்டர்ஸ் கேட்டு எழுதலையா இல்ல இல்லை, உங்களோட நான் பாலிசியாவே கேட்கல. நான் பாலிசியாகவே நான் கேட்கவே இல்லை. எனக்கு அவருடைய எழுத்துக்களில் வந்து என்னால் ஏற்றுக்க முடியல. வேண்டாம், அது இன்னும் கொஞ்சம் போனோம்னா நானே ஏதாவது சொல்லிடுவேன். அதனால் வந்து அந்த மாதிரி இதெல்லாம் சிலதெல்லாம் தவிர்த்தேன். அது எல்லாருமே யாரை கேட்டாலும் மங்கையர் மலருக்குன்னு எழுதுறதுக்கு தயார், ஆர்வமாக இருந்தாங்க எல்லாருமே. ஸோ இவ எப்போ கேட்பா நம்ம எழுதுவோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தாங்க. யாருமே நோ சொன்னதே கிடையாது. அதனால் அந்த மாதிரி நமக்கு அதாவது நமக்கு மீன்ஸ் எனக்கு இல்லை. நீங்க யாரெல்லாம் அந்த மாதிரி திட்டமிட்டு எழுத வச்சீங்க அந்த காலகட்டங்கள்ல? உங்களுடைய பர்சனல் ஃபேவரட்ஸ்? அனுராதா ரமணன், வாசந்தி, உஷா சுப்பிரமணியம், இந்துமதி, அந்த மாதிரி ஆண்கள் ரைட்டர்ஸில் வந்து இந்திர சௌந்தரராஜன் நமக்கு எழுதியிருக்காரு. அந்த மாதிரி வரிசையாக அந்த காலகட்டத்தில் மங்கையர் மலரோட ஒத்து போகிற மாதிரி இருக்கிறவங்கள, அதாவது அந்த ரீடர்ஸ்க்கு எது பிடிக்குங்கிறது நமக்கு தெரியும். அந்த மாதிரி எழுதுகிறவங்க அவங்கள வந்து நம்ம எழுத வச்சு எல்லாரும், சுஜாதா எல்லாருமே எழுதியிருக்காங்க. ரொம்ப மினிமம், ஏதாவது நான் கேட்காதவங்க அப்படிங்கிறது 1-2 பேர் தான் சொல்லலாம். மற்றபடி எல்லாருமே நான் கேட்டு உடனடியாக அனுராதா ரமணன் அப்படியே ஃபுல்லாக அனுப்பிச்சி விட்ருவாங்க. உங்களுக்கு தொந்தரவே வேண்டாம், நான் அப்படியே அனுப்பிச்சிடுறேன், நீங்கள் எப்போ வேணால் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு. அந்த மாதிரி அதில் தான் எனக்கு நல்ல ஒரு எல்லாருமே நண்பர்களாக தான் இருந்தாங்க. நான் யாருக்கு, அதாவது இதையெல்லாம் வந்து சொல்லப்போனால் என்னுடைய ரொம்ப நெருங்கிய நண்பர்களுக்கெல்லாம் வருத்தம் என்னென்னா, நீங்கள் எதையுமே வந்து எந்த தொடர்பையுமே நீங்கள் எதுவுமே யூஸ் பண்ணிக்கல, நீங்கள் இப்படியே தான் இருக்கீங்க அப்படின்னு என்னோட சண்டை தான் போடுவாங்க. அப்படின்னு நான் நினைக்கல. நான் நல்ல அன்பாக இருக்காங்க எல்லாரும், நம்மளோட நல்ல ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க. அது போதும். அப்படி ஒரு காலகட்டத்தில் அவங்க ஜெயலலிதாவே உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டப்போ, இல்லை உங்களுடைய அன்பும் ஆதரவும் எனக்கு போகிறோம் அப்படின்னு. அவங்க உங்களுக்கு நல்ல நண்பராக இருந்தாங்க. நல்ல நண்பராக தான். ரொம்ப எப்படி உங்களுடைய எழுத்துக்கள் மூலமா, அதை மங்கையர் மலர்? ஆமாம், அவங்க மங்கையர் மலர் மூலமாக தான் அவங்களுக்கு எனக்கு தெரியும். அது முதல்ல எப்படி அப்படின்னா, அவங்க அரசியலுக்கு வராத நேரம், வனவாசமாக இருந்தப்போ நான் கேரக்டர் ஆர்டிஸ்ட் பற்றி வரிசையாக எழுதிட்டு இருந்தேன். சவுகார் ஜானகி அந்த மாதிரிலாம் எழுதும்போது விஜயகுமாரி எல்லாருமே இன்டர்வியூ பண்ணி எழுதியிருக்கேன். அப்போது கேஆர் விஜயா எல்லாம். அப்போ வந்து இவங்களையும் கேட்டப்போ, அவங்க இது வரைக்கும் தமிழ் பத்திரிக்கை எதுக்குமே இன்டர்வியூ கொடுத்தது கிடையாது. அதுவும் வனவாசத்தில் இருந்தாங்க, அப்போ வெளியவே வரமாட்டாங்க. அந்த சமயத்தில் அவங்க மங்கையர் மலர் படிச்சுட்டு இருந்தாங்க. அதனால் அவங்க வந்து சரி அப்படின்னு சொல்லி எனக்கு இன்டர்வியூ கொடுத்தாங்க. அந்த இன்டர்வியூவில் அவங்க நிறைய பகிர்ந்துக்கிட்டாங்க. ஆனால் நான் நிறைய எடிட் பண்ணி, அதாவது அவங்களுக்கு எது பேசலாம் எது பேசக்கூடாதுன்னு தெரியாத அளவிற்கு ஒரு வெகுளியாக இருந்த அந்த டைமில் அவங்க. ஓகே, அதாவது நீங்கள் சொல்கிறது வந்து அவங்க இண்டஸ்ட்ரி விட்டே வெளியில் போய் ஒரு ஆமாம், ஒரு ரொம்ப வெறுப்பாயிட்டு இனிமேல் சினிமாவே வேண்டாம் நமக்கு, அவங்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள் காரணமாக நமக்கு எதுவுமே வேண்டாம், நம்ம வீட்டோட கம்முன்னு இருக்கலாம், எனக்கு நமக்கு புக்ஸ் இருக்குது அதை படிச்சுன்னு சும்மா இருக்கலாங்கிற மாதிரி சில ஆண்டுகள், எனக்கு தெரிஞ்சு ஒரு 7-8 வருஷம் இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கரெக்டாக எக்ஸாக்டாக தெரியல. அந்த டைமில் தான் நான் இந்த இது எழுதினப்போ பண்ணப்போ நிறைய பேசினாங்க. அதுன்னு சொல்கிறேன் நான், அவங்க வந்து அவ்வளோ வெகுளியாக இருந்தாங்க. அதனால் இதையே நம்ம இந்த காலகட்டமாக இருந்தால் இப்படியாக்கும் அப்படியாக்கும், அப்படி பேசுனாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் எனக்குன்னு ஒரு தர்மம் இருக்குது. நான் அந்த தர்மத்தை என்றைக்குமே நான் விட்டதே கிடையாது. பேசினவங்க பேசினாலும் கூட இது போனால் வந்து அது சரியாக போகாது வாசகர்களுக்கு அப்படின்னு சொல்லி, இவங்க மட்டும் இல்லை நிறைய பேர். ஆனால் அதெல்லாம் எடிட் பண்ணிவிட்டு எது தர்மமோ அது மட்டும்தான்
பேசினவங்களுக்கும் அது அஃபெக்ட் ஆகக்கூடாது, படிக்கிறவங்களுக்கும் அது வந்து நெகட்டிவாக அந்த இது போகக்கூடாது அப்படிங்கிறத நான் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்தேன். ஸோ அதனால் அதை நான் வந்து என்ன வேணும்னு கேட்ட பொழுதும் அன்பு மட்டும் போதும். ஆமாம். அதனால் அதில் அப்போ அந்தபடியே தொடர்பு இருந்துகிட்டே இருந்தது. அவங்க அப்புறம் எலெக்ஷனுக்கு வந்தப்போலாம் 2-3 தடவை மீட் பண்ணியிருக்கேன். அவங்க வேலூருக்கு போனப்போ அந்த கேம்பெயினுக்காக அவங்களோடைய 3 டேஸ் நான் போயிட்டு முதல்ல அவங்களுக்கு ஒரு அரியாசனம் கொடுத்து மங்கையர்மலர் அட்டப்படத்தில் அவங்களுடைய போட்டு அவங்க முதலே நான் சிஎம் ஆக்கிட்டேன் நான். எனக்கு அரசியலை மட்டும் அதில் அதிகமாக நான் பார்த்ததே இல்லை. அதாவது பொலிட்டிக்கல் பேஜஸ்ங்கிறது, பொலிட்டிக்கல் காலம்ங்கிறது இல்லை, அரசியலுக்கே போகலை. ஒரு பேஜ் கூட இருக்காது. இல்லை அரசியலுக்கே கம்ப்ளீட்டாக போகணும். நம்ம சோஷியல் இதுதான் நம்ம பண்ணிட்டு இருந்தோம், பெண்கள் அப்படின்னு பண்ணிட்டு இருந்தோம். ஏன் அது ஏதாவது காரணமா? லைக் நீங்களே ஒரு இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் சொன்ன காலகட்டத்தில் பத்திரிகை ஊடக துறையில் பெண்களே இல்லை, எழுத்துலகத்தில் நான் தான் பத்திரிகை உலகத்தில் இருந்தேங்கிறீங்க. ஸோ உங்களுக்கு அரசியல் பெண்கள் வர்றது அப்படிங்கிறதுலாம் பெரிய உடன்பாடு இல்லையா உங்களுடைய? பொதுவாக பெண்களுக்கு அரசியலில் ஈடுபாடு இருக்கிறது. ஈவன் இப்போ கூட பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் லேடிஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு வந்து அரசியலில் வந்து ஈடுபாடு கிடையாது, இப்பவும் கிடையாது. ஸோ ஈவன் தோ அது ஒரு பத்திரிகையாகவே இருந்தாலுமே அந்த ஒரு 2 பேஜ் பாலிடிக்ஸ்க்குன்னு ஒதுக்கணும்னா அந்த பேஜை ஸ்கிப் பண்ணிடுவாங்க. அதுவும் கூட ஒரு ஆமாம் ஆமாம். அதனால் அரசியலுக்கே போகலை. நான் ஆண்கள் பக்கம் பண்ணேன். ஆண்கள் பக்கம் பண்ணப்போ அதுக்குள்ள நிறைய பேர் எழுதினாங்க. ஆண்களே கூட நிறைய பேர் அவங்களுடைய இதெல்லாம் அவங்க பாவம், அவங்க புலம்பலாங்க அவங்களுடைய கஷ்டங்களை எல்லாம் அப்படி இருந்ததே தவிர அரசியல் பண்ணல. ஓகே. ஸோ ஜெயலலிதா அவர்களுடைய பேட்டியில் நிறைய போர்ஷன்ஸை நீங்கள் எடிட் பண்ணி எடுத்துட்டேன்னு சொல்கிறீங்க. இதெல்லாம் ஜஸ்ட் கியூரியாசிட்டியில் கேட்குறேன். பேட்டி வெளியானதுக்கு பிறகு அவங்க கேட்டாங்களா ஏன் இதெல்லாம் எடுத்துட்டீங்க அப்படின்னு? ஏன்னா யூடியூப்ல இன்டர்வியூ கொடுத்துட்டு போனாங்கன்னா கூட ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, நான் அந்த இடத்துல ஒன்று பேசினேன், அதை ஏன் எடிட் பண்ணீங்க அப்படின்லாம். இல்லை கேட்கல. அவங்களே புரிஞ்சுக்கிட்டாங்க நம்ம பேசுனதெல்லாம் தப்பு அப்படிங்கிறது. தப்பு மீன்ஸ் அதாவது பேசக்கூடாததை நம்ம பேசணும் அப்படி அதுலேருந்து ஈவன் அதனால் கூட இருக்கலாம் அவங்களுக்கு என் மேலே ரொம்ப ஒரு மதிப்பு மரியாதையும் இருந்தது. அது ஒரு 4-5 வருஷம் அந்த நட்புங்கிறது தொடர்ந்தது. அப்புறம் அவங்களுடைய பாதை மாறி போச்சு. ஸோ இந்த 25 ஆண்டு மங்கையர்மலருடைய ஒரு ஜேர்னி அட் வாட் பாயிண்ட் அது ஒரு நிறைவை நோக்கி வந்திருக்கும் இல்லையா? ஸோ அந்த நிறைவை நோக்கி வர அந்த ஒரு நாள் வந்து எப்படி இருந்தது? பிகாஸ் ஒரு 25 இயர்ஸ் உங்களுக்கு உலகமே அதுதான், குடும்பம், குழந்தை எல்லாமே மங்கையர்மலர் தான். ஒவ்வொரு எடிஷனையும் பார்க்கும்பொழுது அவ்வளோ ஒரு ஆக்சுவலாக என்னுடைய பையன் 2வது பையன், முதல்ல பொண்ணு டெலிவரி ஆனப்போ அந்த நான் பார்த்து தான் அனுப்பணும், வேறு யாரும் கிடையாது. ஸோ அந்த ஃபார்ம்ஸ் எல்லாம் பார்த்து அனுப்பணுங்கிறப்ப வந்துடும், அங்கே இதுக்கே வந்துடும், நான் நர்சிங் ஹோம்க்கே வந்துடும். வந்து அது அந்த ஃபார்ம்ஸ் பார்த்து அதுக்கப்புறம் ஓகே பண்ணி கையெழுத்து போட்டு அனுப்பணும். எங்கள் அம்மா திட்டிகிட்டே இருப்பாங்க, கண்ணே அவிஞ்சு போயிடுப்போது அப்படின்னு. ஏன் அப்படின்னா அந்த டெலிவரி ஆனவங்க படிக்கக்கூடாது, அது அந்த காலத்தில் இருட்டிலேயே வச்சுருப்பாங்க. காரணம் அந்த உடம்பு வந்து ரொம்ப வீக்காக இருக்கும் அப்படிங்கிறதால அதெல்லாம் ரொம்ப ஒரு சரியான ஒரு கோட்பாடுகள். ஆனால் இப்போ மாடர்ன் டேஸில் அதெல்லாம் பின்பற்ற முடியறதில்ல. ஸோ அந்த டைமில் கூட நான் வந்து பார்த்து தான் அனுப்ப வேண்டியதாக இருந்தது. ஸோ அது நீங்கள் சொல்கிற மாதிரி என்னுடைய வாழ்க்கைக்கும் அதுக்கும் ஒரு வித்தியாசமே இல்லாமல் மெர்ஜ் ஆகிடுச்சு ரெண்டும். ஸோ அதுக்கப்புறம் அப்படியே 25 வருஷம் போன பிறகு நிறைய மாற்றங்கள் அங்கே அலுவலகத்திலையும். இல்லை என்னுடைய மங்கையர்மலரில் எந்த பாதிப்பும் கிடையாது, அது அப்படியே தான் போயிட்டு இருந்தது. பட் அந்த பீரியட்ல ஆல்மோஸ்ட் நீங்க சொல்லக்கூடிய காலகட்டங்களில் கல்கியோட சர்க்குலேஷன்ஸ் எல்லாமே கம்மியாயிடுச்சு இல்லையா? எப்பவுமே அந்த ஒரு இது 3வது திருப்பி ஆரம்பிச்சாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ அதுக்கு முன்னாடி கூட ஒரு தடவை க்ளோஸ் பண்ணிட்டு தான் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். இல்லை 2வது ஆரம்பித்தாங்களே தெரியல எனக்கு சரியா. அந்த 2வது ஆரம்பித்தப்போ தான் மங்கையர்மலர் அவங்க வாங்கிட்டு பண்ணாங்க. அங்கே நிறைய மாற்றங்கள், ஆஃபீஸில் நிறைய மாற்றங்கள் இருந்தது. அது சரியாக போகலை. அதனால் நான் வந்து ஆனால் அவங்கள பொறுத்தவரை அதுக்கப்புறம் கூட என்னை வந்து தேடிக்கிட்டே இருந்தாங்க அவங்க. நான் வனவாசம் போயிட்டேன் நான். ஆனால் எனக்கு தெரியும் அவங்க கேட்பாங்க சொல்லுவாங்க அப்படி. இல்லை நான் அங்கே எனக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. எனக்கு அந்த சூழ்நிலை அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் மாறினதால் சரி நம்ம இதோட விளைவிக்கிறது தான் நல்லது அப்படி. அப்போ தான் அந்த ஞானாலயம், ஸ்நேகிதி எல்லாம் ஆரம்பிச்சது. ஒவ்வொரு பத்திரிகைக்குமே ஒரு கோல்டன் பீரியட் அல்லது அந்த பத்திரிகையினுடைய
ஒரு முழு வீச் அது ஃபீல் பண்ண ஒரு காலகட்டம் இருக்கும். ஒரு உதாரணத்துக்கு இப்போ விகடனில் ரொம்ப எனக்கு பின்னோக்கி தெரியாது, பட் இருந்தாலும் சற்று ஒரு 10-20 வருடங்கள் பின்னோக்கி போனோம்னா, இப்போ அசோகன் சார் வந்து அங்கே எடிட்டராக இருந்த காலகட்டத்தை ஒரு கோல்டன் பீரியட்னு சொல்லலாம். நான் அவர் தான் அவருடைய காலகட்டங்களில் சுஜாதா சார் நிறைய எழுதினார், மதன் சாருடைய கார்ட்டூன்ஸாக இருக்கட்டும், விகடன் நிறைய பரீட்சார்த்த முயற்சிகள் செய்தாங்க. அதுக்கு பிறகு அவர் போனார். அதுக்கு பிறகு திரு ரா கண்ணன் அவர்கள் விகடனுடைய எடிட்டர் ஆனார். அவருடைய காலகட்டத்தில் விகடன் வேறொரு மாடர்ன் வெர்ஷன் எடுத்தது. ஸோ அந்த மாதிரி உங்களுடைய பீரியடுக்கு பிறகு, அதாவது மஞ்சுளா ரமேஷ் அப்படிங்கிற நீங்க எடிட்டரா இருந்த அந்த காலகட்டத்திற்கு பிறகு மங்கையர் மலரை படிப்பீங்களா அல்லது மங்கையர் மலர் பார்க்கறதே நிறுத்திட்டீங்களா? நான் மட்டும் இல்லை, நிறைய பேர் பார்க்குறது நிறுத்திட்டேன். ஓகே. பட் அது ஒரு மாதிரி இருக்கும்ல. இப்போ ஒரு உதாரணத்துக்கு இப்போ நான் ஒரு 10 வருஷம் ரேடியோவில் ஒர்க் பண்ணேன். நான் ரேடியோ விட்டுட்டு வந்ததுக்கு பிறகு அந்த நிகழ்ச்சியை யார் நடத்துறாங்க, அவங்க நடத்தும் போது அந்த ஷோ எப்படி இருக்கு அப்படின்னு கேட்கணும்னு ஒரு கியூரியாசிட்டி வரும். 10 நிமிஷத்துக்கு மேலே கேட்க முடியாது, நிறுத்திடுவோம். பட் இருந்தாலும் உங்களுக்கு அப்படி தோணிருக்கா? என்னைக்காவது மங்கையர் மலர் வாங்கி புரட்டி இருக்கீங்களா? நம்ம என்ன உருவாக்கணும், இல்லை வாட் இஸ் நம்மளோட பிரெயின் சைல்டாக ஒன்று நம்ம கட்டமைச்சிருப்போம், அது என்னவாக போயிட்டு இருக்கு அப்படின்லாம் பார்த்துருக்கீங்களா? இல்லை ஒரு விஷயத்துலேருந்து வெளியில் வந்துட்டீங்கன்னா அதை அப்படியே விட்டுட்டு போயிடுவீங்களா? என்னைக்கு அந்த மங்கையர் மலர் விட்டு அந்த மாடிப்படியிலேருந்து இறங்கி வெளியே வந்தனோ, அதுக்கப்புறமாக நான் வந்து மங்கையர் மலரையும் நிறைய பேர் சொல்லுவாங்க, ஸோ செய்வாங்க. ஸ்டில் அது ஒரு பெயின்ஃபுல் ஒரு ஃபேர்வெல்லாக தான் ஃபீல் கண்டிப்பாக பண்ணுறீங்க. என்னுடைய 3வது குழந்தையை நான் இழந்த மாதிரி இருந்தது. ஓகே. கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப வருத்தம். முதல்லலாம் ரொம்ப 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 வருத்தமாக இருந்தது. நம்ம என்ன பண்ண முடியும்? ஸோ அதுலேருந்து எந்த துக்கமானாலும் தண்ணீரும் உப்பும் உள்ளே போய்கிட்டே இருந்தால் மாறிடும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அது வந்து. ஓகே. ஸோ வெளியில் வரீங்க, திரும்பவும் அதே ஊடகத்துறை, உங்களுடைய பத்திரிகை துறையை தான் தொடர்றீங்க. ஞானாலயம். நான் ஸ்நேகிதின்னு ஒரு விஷயம் சொல்கிறதுனால கேட்டுடுறேன், நான் நிறைய பேர் கன்ஃபியூஷன் வந்துடக்கூடாது. இப்போ பத்திரிகை உலகத்தில் இப்போது புழக்கத்தில் இருக்கக்கூடிய பத்திரிகை குமுதம் ஸ்நேகிதி. ஸோ அந்த குமுதம் ஸ்நேகிதியை தான் நீங்கள் சொல்கிறீங்களா, இல்லை 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 உங்களுடைய ஸ்நேகிதி வேற இல்லை, ஸ்நேகிதி? மஞ்சுளா ரமேஷ் ஸ்நேகிதின்னு பண்ணிட்டு இருந்தோம். ஓகே. அது இந்த கோவிட் டைமில் அதாவது அந்த ஞானாலயத்தையும் அதுக்கப்புறம் நடத்த முடியல. ஓகே. ஞானாலயம் என்பது நீங்கள் தனியாக தொடங்கின ஒரு பக்தி ஆமாம், இது, ஆன்மீக பத்திரிகை. ஆன்மீக. அதுவும் கிட்டத்தட்ட ஒரு ரொம்ப ரொம்ப நல்லா போயிட்டு இருந்தது. அது ஆக்சுவலாக ஆரம்பித்து ஒரு 1 இயர்க்குள்ளேயே 1 லேக்கு மேலே ரீச் ஆகிடுச்சு. நம்ம நல்லா போயிட்டு இருந்தது. பட் என்னாச்சு அப்படின்னா, இது நல்லா எதுவுமே இப்போது அப்படி தானே ஆயிடுச்சு. ஒரு நல்லி ஒரு குமரன் போய் ஊரெல்லாம் இப்போ அந்த மாதிரி ஆகிடுறப்போ அதனுடைய இது அந்த சாம் போயிடுறது இல்லையா. ஸோ அந்த மாதிரி இது நல்லா சக்ஸஸ் ஆச்சுன்ன உடனே எல்லாருமே ஆன்மீக பத்திரிக்கை ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த மார்க்கெட்டில் நிறைய அவைலபிளாக இருக்கவும் அதுவும் எல்லாத்தோட சேர்ந்து உட்கார்ற மாதிரி ஆயிடுச்சு. இனிமே நல்லா தான் ஸோ 10 போயிட்டு பத்திரிகையை சேர்த்து நடத்தக்கூடியவங்க ஒருத்தங்க கொண்டு போய் சேர்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு தனி இதழ் நடத்துறவங்களால கொண்டு போய் சேர்க்கறதுல மார்க்கெட்டிங்காக ஈஸி. எல்லாத்துலேயுமே ஒரு ஆமாம், அது ஈஸி. சிக்கல். பட் இந்த மாதிரி எந்த விதமான பின்புலமும் இல்லை. பின்புலமும் இல்லாமல் பத்திரிக்கை நடத்துகிறவங்க அப்படிங்கிறப்போ வந்து கஷ்டம் நடத்துறது. ஸோ ஞானாலயம் ஸ்நேகிதி இரண்டுமே கோவிட் ஒட்டி தான் கோவிட்னால தான் சர்க்குலேஷன்ஸ். அந்த டைம் வந்தப்போ எல்லாமே பிரிண்ட் பண்ணி வச்சுருக்கும் பொழுது அதை அனுப்ப முடியல, ஒன்றும் செய்ய முடியல. வரவங்களும் நம்ம ஸ்டாஃபும் வர முடியாது. ஸோ அப்படியே அது அதாவது இந்த கோவிட் வந்தப்போ எதிர்காலம் எப்படி இருக்குன்னு யாருக்குமே தெரியல. என்ன ஆகும் அப்படிங்கிறதே தெரியாமல் தான் நம்ம எல்லாருமே இருந்தோம். ஸோ இது என்ன ஆகுங்கிறதும் தெரியாமையே ஆயிடுச்சு. ஸோ எல்லாரும் பிரிஞ்சு போயிட்டாங்க. அதை வந்து சேர்க்க முடியல திருப்பியும். இன்னும் அந்த பத்திரிக்கைகள் எங்ககிட்ட இதுவாக தான் இருக்குது. ஆனால் என்னன்னா அதை அந்த காலகட்டத்தை தாண்டிட்டோம். தெரியாது, ஒருவேளை திரும்பவும் ஆரம்பித்தா கூட ஆரம்பிக்கலாம். இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஏன்னா வீடியோ பார்க்குற எல்லோருக்கும் அதான் கேள்வியாக இருக்கும். ஸோ ஊடகங்களில் இன்னைக்கு பார்க்குற நிறைய பக்தி தொலைக்காட்சிகள், ஆன்மீக தொலைக்காட்சிகள், அல்லது ஆன்மீகம் சார்ந்த புத்தகங்கள், ஏன்னா உங்களுடைய மகன் என்னை சந்திச்சு உங்களுடைய புத்தகங்கள் கொடுக்கும்போது தான் பார்த்தா ஒரு பக்கம் 25 ஆண்டுகள் பத்திரிகை ஊடகத்தில் வாரம் எழுதி கொண்டே இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நிறைய புத்தகங்களையும் படைப்புகளையும் உருவாக்கியிருக்கீங்க. இப்போ கரண்ட்லி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, அதை பற்றி சொல்ல முடியுமா? அதாவது இந்த ஸ்மூத் ஒரு டிரான்சாக்ஷன் நடக்கும் இல்லையா, அந்த ஒரு பீரியட் ஆகிடும். அந்த மாதிரி ஒரு மாற்றம் வந்து என்னுடைய வாழ்க்கையில் நான் இப்போ திரும்பி பார்க்குறப்போ அந்த நான் சொன்னேன்ல கிளைமேக்ஸாக இவங்க வந்தாங்க, மேரேஜு, அப்புறமா அதே மாதிரி சாவிக்கிட்ட போய் அவர்கிட்ட போய் இந்த மாதிரி கேட்டது, அந்த மாதிரி இந்த பத்திரிக்கை இப்படியெல்லாம் இந்த 25 வருஷம் ஞானாலயம் ஸ்நேகிதி அப்படின்னு வரும்பொழுதே 2013 நான் யோகா கிளாஸஸ் எடுத்துகிட்டு இருந்தேன். அப்போ நான் பத்திரிகையாளர் தான், ஆனாலும் மாலை நேரத்தில் எனக்கு தெரிஞ்ச யோகாவை எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன். அந்த சமயத்தில் எனக்கு இந்த பாபாஜிக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு ரொம்ப ஆர்வம், மகா அவதார் பாபாஜிக்கு. அது ஏன்னு தெரியல எனக்கு. அப்புறம் தான் இந்த மாதிரி போனோன்னே என்னுடைய
ஃப்ரெண்டோட சேர்ந்து நாங்கள் போனோம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிவிட்டு, உங்களுக்கு 5 நாள் லீவு யோகா கிளாஸ்க்கு, இந்த மாதிரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னோடனே, அதில் ஒரு பொண்ணு இருந்தா. அவள் வந்து நானும் வரேன் மேடம் அப்படின்னா. அவங்க அம்மாவும் அந்த கிளாஸில் இருந்தாங்க. அவங்க அம்மா வரேன்னாங்க. அப்புறம் எல்லாருமே வரேன்னாங்க. ஸோ அந்த மாதிரி முதல் இது வந்து 22 பேரோட மகாவதார் பாபாஜி கேட்போம். போகும்பொழுது நாங்கள் அப்படியே பேசிகிட்டே போகும்பொழுது உளுந்தூர்பேட்டை ஆசிரமம்னு சாரதாம்பாள் ஆசிரமம் ஒன்று இருக்குது. அவ்வளவு அற்புதமாக அந்த ஆசிரமத்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க. அங்கே எனக்கு நல்ல பரிச்சயம் வந்து நான் ஜனவரி 1 அங்கே தான் இருப்பேன். ஸோ அதை பற்றியெல்லாம் பேசும்போது அங்கே எங்களை ஒரு நாள் கூட்டிகிட்டு போங்கன்னாங்க. இப்படியே அது போய் 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 கடைசியில் என்ன ஆச்சுன்னா, இந்த மாதிரி நிறைய ஆன்மீக பக்தி யாத்திரைக்கு மாதத்துக்கு வருது. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு. ஸோ அந்த மாதிரி அதை ஆரம்பித்து அது ஒரு பக்கம் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ ஒன்றும் இல்லை, ஞானாலயம் நடந்துகிட்டு இருந்தது, ஸ்நேகிதியும் நடந்துகிட்டு இருந்தது. அது இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டு இந்த கோவிட் டைமுக்கு அப்புறமா திருப்பியும் நம்ம அதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஸ்டார்ட் பண்ண உடனே எல்லாம் 2.5 வருஷம் வீட்டில் அடைஞ்சிருந்தவங்க எல்லாரும் நான் வரேன் நீ வரேன்னு எல்லாரும் ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த டூர் ப்ரோக்ராம்ங்கிறது வந்து ஒரு பெரிய அளவில் போயிட்டு பண்ணிட்டுருந்தோம். அதே சமயத்தில் என்னுடைய ராணி எடிட்டர் மாதிரி அவங்கெல்லாம் வந்து நீங்கள் எழுதுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதில் எழுதிட்டு இருந்தேன். இன்ஸ்டாகிராமில் வந்து நிறைய பண்ணிட்டு இருந்தேன். இந்த சும்மா இல்லை, நான் சும்மா இருக்க முடியல. அதுதான். அப்புறமா வந்து அந்த கோவிட் டைம்லேயே யூடியூப் ஆரம்பித்து அதில் நான் நிறைய என்னுடைய அனுபவங்கள் இதெல்லாம் நான் வந்து டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் பண்றீங்கன்னா எல்லாமே ஆன்மீக ஆமாம் ஆமாம் பக்தி யாத்திரையாக தான். எனக்கு ரொம்ப கஸ்டமைஸ்டா உங்களுக்கு நீங்க என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணீங்களோ அதை எல்லாருக்கும் ஷேர் பண்ணணும். ஆமாம், அந்த கமர்ஷியலாக பண்ணுறாங்க இல்லையா, அந்த மாதிரி இல்லாமல் எனக்கு மனதுக்கு இசைந்தவர்களாக இருக்கிற ஒரு 15 பேர் 20 பேர் அப்படிங்கிற மாதிரி அவங்கள கூட்டிக்கிட்டு அது ஒரு ரொம்ப ஃப்ரெண்ட்லி டூராக இருக்கும். அந்த மாதிரி போகிறது அப்படிங்கிறது. அப்புறம் இந்த யூடியூப் சேனலில் என்னுடைய இந்த 51 சக்தி பீடங்கள் அப்படி பார்த்தா நிறைய இருக்குது என்னுடைய லைஃப்பில். இந்த 51 சக்தி பீடங்கள்ங்கிறது இது வரைக்கும் யாருமே ஈவன் அது பெருமையாக இல்லை, இன்ஃபர்மேஷனாக சொல்கிறேன், ஆதிசங்கரர் கூட 51 சக்தி பீடங்களை பார்த்தது கிடையாது. அது மாதிரி அது ஒரு கிடச்சிது ஒரு பாக்கியமாக மகா பெரியவா சொல்லி நான் அதை ஆரம்பித்து 52வது சக்தி பீடமாக பலுச்சிஸ்தானில் ஹிங்குலாஜ் மாதா இருக்குது. அதாவது பாகிஸ்தான் பலுச்சிஸ்தான் இருக்கு இல்லையா, அங்கே அதெல்லாம் நான் போனதெல்லாம் ஒரு பெரிய மிராக்கள். உங்களுக்கு இந்த 51 சக்தி பீடங்களுக்கு போக சொல்லி உங்களுக்கு ஒரு உத்தரவு மாதிரி மகா பெரியவர் கொடுத்தாரு? மகா பெரியவா கொடுத்தாரு எனக்கு. உங்க வாழ்க்கையில எப்படி கனெக்ட் ஆனாரு, அதை பற்றி ஒரு சில வார்த்தைகள் சொல்லுங்கள். நம்ம பத்திரிகையாளராக நம்ம வந்து என்ற மகான்கள்னு சொல்லிட்டு ஒரு சீரியஸ் பண்ணேன் நான். இந்த எப்படி கதாநாயகர்கள் பண்ணேன்னா அந்த மாதிரி மங்கையர் மலையிலேயே பண்ணேன் நான். மகான்கள், வாழும் மகான்கள். அப்போ தான் பாபாஜின்னு சொல்லிட்டு நார்த் கர்நாடகாவில் இருக்கார் அவர். அப்புறம் நம்ம இவங்க அமிர்தானந்தமயி, அது ஆரம்பித்ததே மகா பெரியவாளோட தான் ஆரம்பித்தேன். அவரை சந்திக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி மடம் மூலமாக கேட்டேன், இந்த மாதிரி வரணும்னு. அவரும் சரின்னு சொல்லிட்டாரு. சரி வாங்கோ அப்படின்ட்டாங்க. ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி எனக்கு ஒரு நாள் கனவில் வந்து அது இடுப்புக்கு கீழே ஒரு வஸ்திரத்தோடு தான் புடவை அணிஞ்சிருக்கு. ஒரு இடது காலை இப்படி மடித்து வச்சுட்டு வலது காலை இந்த மாதிரி போட்டுட்டு அந்த ஆசனத்தில் ஒரு அம்பாள், எனக்கு இன்னும் கூட அந்த கண்ணில் அப்படியே இருக்குது, ஒரு பச்சை புடவை கட்டிக்கிட்டு மேலே ஒன்றுமே தெரியல, இடுப்புக்கு கீழே மட்டும் அந்த மாதிரி உட்காந்துருக்கிற மாதிரியான ஒரு கனவு வந்துடுது. ஏன்னு தெரியல, எதுக்கும் தெரியல. அப்புறம் போயிட்டு இந்த வாழும் மகான்களுக்கு என்ன வேணுமோ அவர்கிட்ட கேட்டேன். அவர் பேசினார். இந்த இன்டர்வியூ முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறமா அவர்கிட்ட ஒரே ஒரு விண்ணப்பம் பெரியவாள்கிட்ட அப்படின்னு, என்ன சொல்லு அப்படின்னாரு. இந்த மாதிரி எனக்கு 2-3 நாளைக்கு முன்னாடி ஒரு கனவு வந்தது, ஏன்னு தெரியல பெரியவா அப்படின்னு. நீ ஒன்று பண்ணு, இந்த சக்தி பீடங்கள் இருக்குல்ல அதெல்லாம் எழுது அப்படின்னாரு. சக்தி பீடங்கள்னால் என்னன்னு தெரியாது. அப்புறம் சொல்லிட்டு அங்கே ஒரு மேனேஜர் உடனே கூப்பிட்டு அந்த ஃபைல் இருக்குல்ல அதை கொண்டு வந்து இந்த அம்மாட்ட கொடு அப்படின்னாரு. அப்புறம் சரின்னு சொல்லிவிட்டு அவர் மேனேஜர் அங்கே இருக்கிறவர் வந்து கொண்டு வந்து அவ்வளோ பெருசு இருந்த அந்த ஃபைல். அதில் தான் சக்தி பீடங்கள்னால் 51 சக்தி பீடங்கள் இருக்குது அப்படிங்கிறது. ஆனால் என்ன அப்படின்னா பல இது வந்து எங்கே இருக்குன்னே தெரியாது. இப்போ பங்களாதேஷில் 3 சக்தி பீடங்கள் இருக்குது. அது எங்கே இருக்குதுன்னு யார் போனால் யாருக்கும் தெரியாது. பலுச்சிஸ்தானில் யாருமே போனது கிடையாது. பலுச்சிஸ்தான் சக்தி பீடத்தை அத்வானி பார்க்கணுன்னு அவ்வளோ ஆசைப்பட்டார். அவங்க பர்மிஷனே கொடுக்கல.
ஓகே. ஒரு நேட்டிவ் பாகிஸ்தான் பிறந்தவருங்க. பாகிஸ்தான் பாகிஸ்தானில் அவங்க கொடுக்கல, பர்மிஷன் கொடுக்கல அவருக்கு. ஸோ அந்த மாதிரி இன்னும் நிறைய இருக்குது, ஆனால் எதுவுமே தெரியாது. ரத்னகிரின்னு நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது. அந்த ஊரில் இருக்கிற அம்பாள் வந்து ஒரு சக்தி பீடம். ஆனால் அங்கே பூஜை பண்ணுறவர்களே தெரியாது அது சக்தி பீடம். ஓகே. இப்படி நிறைய இருக்குது, எனக்கும் எதுவும் தெரியாது சொன்னார். ஸோ முதல்ல ஆரம்பித்தேன். அது காமாக்கியா ஃபஸ்ட்டு சக்தி பீடம்னு எல்லாருக்கும் தெரியும். ஸோ காமாக்கியாலேருந்து அப்படியே போயிட்டு கல்கத்தா போயிட்டு அப்படியே ஆரம்பித்து போக 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 மகா பெரியவா சொன்னது அப்புறம் அதுக்கு ஒன்றும் இதுவே கிடையாது. ஸோ எனக்கு தானாகவே அந்த ஒரு வழிகாட்டுற மாதிரி அந்த வழி திறந்தது. அதில் என்னுடைய பயணம் போச்சு. 8 வருஷங்கள் நான் வந்து முழுக்க எல்லாம் கம்ப்ளீட்டாக பங்களாதேஷ், பாகிஸ்தான், லடாக், ஸ்ரீலங்கா வரைக்கும் கம்ப்ளீட்டாக இந்த பாரத தேசம், முன்னாடி இருந்த பாரத தேசம் அது முழுக்க கவர் பண்ணி அந்த 51 சக்தி பீடங்களையும் 51 ப்ளஸ் அந்த ஹிங்குலாஜுங்கிறது உச்சி. ஸோ அந்த 52ஆவதாக அது வரும். அதோட அந்த 52 சக்தி பீடங்களும் தரிசனம் பண்ணி எப்படி பண்ணேன் என்ன பண்ணேன். பாகிஸ்தானுக்கெல்லாம் போனது வந்து என்ன ஒன்றுமே கிடையாது. இதெல்லாம் ஒரு மிராக்கிள் மாதிரி ஒவ்வொன்றும் நடந்தது போனதெல்லாம். இல்லை, இப்போ நீங்கள் சொல்லும்போது 2 விஷயம் மிராட்சியாக இருக்குது. ஒன்று, மகாபெரிவா வந்து நீங்கள் போகும்போது அங்கே ஆல்ரெடி ஒரு ஃபோல்டர் பண்ணி வச்சுருந்துருக்காங்க. ஆமாம், கண்டிப்பாக கொடுக்குறாங்க. அதில் ஒன்றும் வித்தியாசம் இதுவே கிடையாது, சந்தேகமே இல்லை. அதுவே ஒரு பெரிய கேட்கும் போதே சிலர் பார்க்க. 2வது, இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த ஊடக வெளிச்சம்ல இன்னைக்கு வந்து ட்ராவல் பண்ணுறாங்க விளாகர்ஸ். இந்த ட்ராவல் பண்ணுறதை ஷூட் பண்ணி போடுறதே ஒரு விளாகர்ஸ் ஆகிட்டாங்க. பட் எதுவும் கருத்தியலாக பேசக்கூடியவங்க ரொம்ப கம்மி தான். சும்மா அவங்க போகிற பயணத்தை என்னென்னலாம் பார்க்குறாங்களோ அதை சொல்கிறாங்க. இவ்வளோ விஷயங்களையும் நீங்கள் அன்றைக்கி போயிருந்ததெல்லாம் இன்றைக்கி விஷுவல் டாக்குமெண்டேஷனாக இருந்ததுன்னா அது வேறொரு இம்பேக்டை க்ரியேட் பண்ணுங்கிற மாதிரியான ஒரு உணர்வு. அண்ட் பாகிஸ்தான் வரைக்கும் நீங்கள் போயிருக்கீங்க. ஒரு மிகப்பெரிய அப்போ கூகுள் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அதே மாதிரி நான் ஒரு லேடி அப்படின்னு போகும்பொழுது இப்போல்லாம் எல்லா ஹோட்டல்ஸ்லாம் பெட்ரோல் பங்க்ல எல்லாம் டாய்லெட்ஸ் எல்லாம் இருக்குது. அந்த மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் அப்போல்லாம் கிடையவே கிடையாது. நம்ம மொபைல் கிடையாது. எப்படியோ போனேன். அந்த மகா பெரியவா அவர் ஆசீர்வாதம் பண்ணி நீ செய்யின்னு சொன்னார், நம்ம செஞ்சோம். அதனால் அது அவருடைய ஆசீர்வாதத்தால் நடந்தது தவிர இதில் வந்து நான் பெருமைப்பட்டு நான் போனேன் வந்தேன் அப்படிங்கிறதுக்கு என்னுடைய ஏன்னா எனக்கு ஒன்றுமே தெரியாமல் தான் அந்த ப்ராஜெக்டை நான் எடுத்துக்கிட்டேன். அது முடிக்க முடிஞ்சது. அதுவும் நான் அந்த 51வது சக்தி பீடமாக உஜ்ஜயினி காளி எழுதினேன். அப்படி எழுதும் பொழுதே நான் அதிலேயே எழுதிட்டேன். வந்து 2 தடவை நான் அப்ளை பண்ணேன். அவங்க வந்து எனக்கு இதுவே விசா கொடுக்கவே இல்லை, முடியாதுன்னு இதுவாக சொல்லிட்டாங்க. ஸோ நான் இதோட முடிச்சிருவேன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயே எழுதியிருந்தேன். இதை வந்து ஞானாலயத்தில் ரீடர் டெல்லியில் பார்த்தசாரதின்னு ஒரு அம்பாசடராக இருந்தார். அவருடைய ஒய்ஃப் ஞானாலயம் படிக்கிறாங்க. அவங்க படிச்சுட்டு அவங்க ஹஸ்பண்ட்கிட்ட சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி அவங்க ஒரு 51 சக்தி பீடங்கள் இது வரைக்கும் எழுதியிருக்காங்க. அவங்க பாகிஸ்தானுக்கு இந்த ஹிங்குலாஜ் மாதாவை பார்க்க முடியல அப்படின்னு வருத்தமாக எழுதியிருக்காங்க. எனக்கு அவங்கள யாருன்னே தெரியாது அவங்களுக்கு. அதனால் நீங்கள் கொஞ்சம் பார்த்து எதாவது பண்ண முடியுமா பாருங்களேன் அப்படின்னு ஹஸ்பண்ட்கிட்ட சொல்லியிருக்காங்க. அவர் உடனே பாகிஸ்தானில் அந்த அம்பாசடர் அவருக்கு காண்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி வராங்க, அவங்க வேறு ஒன்றுமே கிடையாது, பியூர் அண்ட் பியூர் வந்து இந்த கோயிலுக்காக தான் வராங்க, நீங்கள் விசா கொடுக்கலாம் அப்படின்ட்டு அவர் கேட்டிருக்காரு. ஃப்ரெண்ட்லி கேட்டிருக்காரு. அவங்க வந்து எனக்கு டெல்லி இதுலேருந்து வந்தது, ஃபோன் வந்தது பாகிஸ்தான் எம்பசிலேருந்து, உங்களுக்கு விசா ரெடியாக இருக்குது, இது எங்கேயாவது நடக்குமா இதுக்கு நீங்கள் வந்து வாங்கிக்கலாம், இல்லை நீங்கள் எப்போ போகிறீங்களோ அப்போ வாங்கிக்கலாம். அவ்வளோதான், மறுநாளே ஃப்ளைட்டு பிடிச்சி ஓடி போயிட்டேன் நான். போயிட்டு எனக்கு அங்கே ஃப்ரெண்டு இருந்தாங்க விஜயாஜ் ராஜுன்னு சொல்லிட்டு, அவங்க தான் என்னோட வந்தாங்க. எதுவும் தெரியாது, 2 பேரும் ஃப்ளைட் ஏறிட்டோம். விசா வாங்கணும். 3 நாள் அவங்க கொடுத்துருந்தாங்க. கொடுத்து அதில் வந்து அதிலே ஸ்டாம்பை போட்டு ஒன்லி ஃபார் ஹிங்குலாஜ் அப்படின்னு போட்டு, வேறு எங்கேயும் போகக்கூடாது நான் அப்படிங்கிற மாதிரி போட்டு கொடுத்துட்டாங்க. நாங்கள் ஏறி போயிட்டோம். நாங்கள் அங்கே வந்து எங்களை இன்வைட் பண்ணுறவர் வந்து ஒரு முஸ்லீம், ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியெல்லாம் வச்சுருக்காரு. அங்கே போயிட்டோம். ஆனால் அவர் என்ன நினச்சிட்டு இருக்காருன்னா, யாரோ 2 லேடிஸ் வராங்க, ஏதோ ஒரு கோயில் கேட்குறாங்க, நம்ம பார்க்க விட்டுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நாங்கள் போய் நேராக போய் ஆஃபீஸில் உட்காந்தோம். உடனே அங்கே ஒரு ஸ்டாஃப், ஒரு லேடி ஸ்டாஃபை கூப்பிட்டம்மா, இவங்க ஹிங்குலாஜ் போகணுமா, இவங்களை கூட்டின்னு போயிட்டு வந்துரு, மத்தியானமே கூட போகலாம். அது சார் ஹிங்குலாஜ் எங்கே, ஆனால் அவர் பாவம் அவருக்கு தெரியாது அவருக்கு. அதனால் வந்து
எங்கே இருக்குது, நீங்கள் என்ன சொல்லிட்டு அங்கெல்லாம் போகவே முடியாது அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. நானும் போக முடியாது, அவங்களும் போக முடியாது. ஹிங்குலாஜ் பலுச்சிஸ்தானில் இருக்குது. அப்புறம் அதுக்கப்புறம் அவர் கார் எடுத்துன்னு எங்களோட சுற்றினார். எந்த ஹிந்து இவங்க இருந்தாங்கன்னா பார்க்கலாம் அப்படின்னு. கடைசியில் சுவாமிநாராயண டெம்பிள் அங்கே வச்சுருக்காங்க. அந்த இதில் அங்கே போன உடனே அவர் எங்களை பார்த்துட்டு, அதெல்லாம் கூட்டினே போக முடியாது, உங்களுக்குலாம் விசாவே இல்லைன்னு. பாரு விசா இருக்குது அப்படின்னோடனே அவர் பார்த்துட்டு, இந்த மாதிரி ஒரு விசாவை நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு. எங்கெல்லாம் மகாபரிவா வந்துட்டு சரி அப்படின்னா நாளைக்கு காலையில் போகலாம் அப்படின்னா, இவர் பாவம் எல்லாம் நைட்டோட நைட் எல்லாம் ரெடி பண்ணி காரில் வச்சு, அது இருக்கிறது பாலைவனத்தில் இருக்குது. அந்த பலுச்சிஸ்தானில் பாலைவனத்தில் ஒசாமா பின் லேடன் இருந்தார் இல்லையா, அந்த இடம் அங்கே தான் அது இருந்தது. காந்தஹார் கிட்ட. ஆமாம், காந்தஹார் கிட்ட. அதுக்கப்புறம் அவர் எங்களை கூட்டின்னு போனார். என்ன அப்படின்னா, அவர் தான் எவ்வரி சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு ஹிங்குலாஜ் ஜாத்ரா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாகிஸ்தானில் இருக்கிற ஹிந்துஸை கூட்டிகிட்டு போகிறார். ஒரு 20,000-30,000 பேர் ஒவ்வொரு வருஷமும் அங்கே போவாங்க. இவர் தான் கூட்டின்னு போகிறார். இது ஒரு முறையான ஒரு கோவிலாகவே இருக்கா? ஆமாம், கோவில் தான், கோவில் தான். ஆனால் அங்கே பூஜை பண்ணுறவங்களுக்கு உயிருங்கிறது நிச்சயம் கிடையாது. ஆமாம், அப்படியே தான் இருக்கும். அவர் அந்த பலுச்சிஸ்தான்லாம் போகும்பொழுது நம்ம விஜயகாந்த் சினிமாவில எல்லாம் வரும் இல்லையா, அப்படிலாம் தீவிரவாதிகள்லாம் 7 அடியில் அதே மாதிரி இருப்பாங்க. அவங்க அந்த இதுலேருந்து டென்ட்லேருந்து வெளியே வருவாங்க. பார்க்கவே நமக்கு பயமாக இருக்கும். அவர் போன உடனே இவர் ஃப்ரண்ட்டில் உட்காந்துட்டு இருந்தார். அந்த டோரை திறந்த உடனே கிளாஸ் டோரை அவன் பார்த்துட்டு அப்படின்ருவாங்க. நம்மளும் அப்படி போயிருந்தோம் என்ன இருக்கும், யாரும் ஒன்றும் பண்ணவும் முடியாது. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஆளை காட்டி நம்மளை கூட்டின்னு போயிட்டு அங்கே ஹிங்குலாஜில் தரிசனம் பண்ணிவிட்டு, அந்த தரிசனம் பண்ணி முடித்த உடனே நாங்கள் 2 பேரும் கட்டிக்கிட்டு அழுதோம். ஏன்னா இது நடக்கவே முடியாத ஒரு விஷயம். அது நடந்தது அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஆனந்த கண்ணீர் அப்படின்ட்டு அப்புறம் பார்த்துட்டு வந்துட்டு மறுநாள் மெட்ராஸ்க்கு டெல்லிக்கு வந்துட்டு அப்புறம் அங்கேயிருந்து அவங்க கூடவே நாங்களே இந்த கோவிலுக்கு வந்துட்டு அந்த மாதிரி கைப்பிடிச்சி கூட்டிட்டு போயிட்டீங்க. இதான் உங்களோட எழுத்து, உங்களுடைய பேச்சில் இருக்கக்கூடிய ஒரு வலிமைன்னு நினைக்கிறேன். அண்ட் ரொம்ப சந்தோஷம். பேசு தமிழா பேசல இப்படிப்பட்ட ஒரு லாங் கான்வர்சேஷன் தாண்டி இந்த வீடியோவின் வழியாக நானுமே எல்லாருக்கிட்டையும் சொல்லணும்னு நினைக்கிறேன். நம்முடைய பேசு தமிழா பேசு குழுமத்திலேருந்து வரக்கூடிய திருவருள் டிவியில் உங்களுடைய காணொலிகளும் இனி வரும் காலங்களில் தொடர்ந்து வரணும் அப்படிங்கிறது எங்களுடைய ஒரு வேண்டுகோளாக வச்சோம். அதை நீங்கள் ஏற்றுட்ருக்கீங்க. ஸோ உங்களுடைய அந்த ஆன்மீக பக்கங்களை பகிர்வதற்கு எங்களுடைய சேனலில் ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குங்கிறது எங்களுக்கான ஒரு கொடுப்பினையாக நாங்கள் நினைக்கிறோம். அண்ட் அஃப்கோர்ஸ் அது இல்லாமல் நீங்கள் இப்போ சாய் டிவிலையும் பேசிகிட்ருக்கீங்க இல்லையா? வேறு எந்த ஊடகங்களில் இப்போ உங்களுடைய பகிர்வுகள் வந்துட்டுருக்கு? இல்லை, சாய் டிவியில். அதுக்கு முன்னாடி பொதிகையில் பண்ணேன். அதுக்கப்புறம் சாய் டிவியில். ஓகே. ஸோ இப்போ சாய் டிவிக்கு அடுத்தது திருவருளில் உங்களுடைய வீடியோஸ் வரப்போகுதுங்கிறது எங்களுக்கு ரொம்ப பெருமை. ரெண்டாவது இன்னைக்கு பேசு தமிழா பேசல, ஏன்னா அந்த பேசு தமிழா பேசுடைய ஆடியன்ஸில் நிறைய பேர் கண்டிப்பாக உங்களுடைய வாசகர்களாக அன்றும் இன்றும் உங்களை பின்தொடர்பவர்களாக இருப்பாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் கூட இவ்வளோ நேரம் பேசினது. அண்ட் ஒரே ஒரு விஷயம் மட்டும் எனக்கு ஹார்ட் ஃபெல்ட்டாக அதை சொல்லணும்னு தோணுச்சு. ஏன்னா எப்போதுமே எனக்கு இந்த அரசியல் தாண்டி நடத்தக்கூடிய உரையாடல்களில் ஒரு பெரிய ஒரு ஆத்மார்த்தமான ஒரு உணர்வு ஒன்று வரும். அது எஸ்பெஷலி உங்களை மாதிரி ஒரு பேரா, ஏன்னா அந்த அந்த பேரை மட்டும் நான் பார்த்துருக்கேன் அந்த புத்தகங்களில். அந்த பெயர் கேள்விப்பட்ட ஒரு நபர் உங்களை சந்திக்கிறதுக்கும் உங்கள் கூட ஒரு உரையாடுறதுக்கும் ஒரு வாய்ப்பு. இதன் மூலமாக நானே ஒரு பின்னோக்கி ஒரு ஜேர்னி போயிட்டு வந்த மாதிரி இருக்குது. ஸோ இவ்வளோ நேரம் இந்த வீடியோவோட இணைஞ்சிருந்த நம்மளுடைய வியூவர்ஸ்க்கு, நேயர்களுக்கு என்ன நீங்கள் சொல்லணும்னு நினைக்கிறீங்க? முதல்ல உங்களுக்கு தேங்க் பண்ணணும். அப்படின்னா என்னுடைய அந்த 50 வருஷ ஜேர்னியை நான் ரொம்ப ரொம்ப நீங்கள் இன்னும் நட்சலாக சொல்லிட்டீங்க. நான் அதையுமே சொல்லிடுறேன். அடுத்தடுத்து இன்னும் தனித்தனி எபிசோடாக பேசணும்னு நினைக்கிறேன் ஒவ்வொருத்தவங்களை பற்றியும். ஆமாம், நிறைய. ஏன்னா உங்களுடைய இன்னைக்கு நீங்கள் சொன்னது தான். ஏன்னா இன்னைக்கு டிஜிட்டல் ஃபோரம் இருக்கிறதுனால உடனடியாக எல்லாம் பதிவு பண்ணுறோம். இன்னும் உட்காந்து உங்ககிட்ட ஒவ்வொருத்தவங்களை பற்றியும் தனித்தனியாக, சுஜாதா சார் பற்றி மட்டும் ஒரு எபிசோட் பேசணும். நிறைய தாத்தாவுக்கு அவருடைய புக் ஆஃப் ஜேர்னலிசம்ல அவருக்கு மாலன், சுதாங்கன் இப்படியான பெயர்கள் தான் அவர் இது சொல்லுவார். மாலன் அவருக்கு மிகவும் பிடிக்கும். ஏன்னா அவருக்கு ஒரு நீண்ட காலகட்டம் தினமணியினுடைய ஆசிரியராக அவர் பணியாற்றிய அந்த காலகட்டம், அந்த டைம் பீரியட், குமுதம்ல அவர் மாலன் சார் இருந்த காலகட்டம்னு எங்க போனாலும் மாலன் சார் போகும்பொழுது அவர் ஒரு ஸ்டாண்டர்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுவார். ஸோ இந்த மாதிரியான பெயர்களை எல்லாம் கேட்டிருக்கோம். அதில் நிறைய பேர் கூட உரையாடுவதற்கான வாய்ப்பு கிடைச்சது இல்லை. நான் ரேடியோவில் ஒர்க் பண்ண காலகட்டத்தில் நான் கார்ட்டூனிஸ்ட் மதன் சார் நான் இன்டர்வியூ பண்ணியிருக்கேன். சுஜாதா எனக்கு ஒரு ஆதர்சம் மாதிரி. இப்படியான நபர்களோடு பேசியவர்கள், பழகியவர்கள்லாம் பார்க்கும்போது எனக்கு அவங்க கூடவே திரும்ப பேசுகிற மாதிரியான ஒரு உணர்வு, அந்த ஒரு வாய்ப்பையும் இன்னைக்கு நீங்கள் சேர்த்து கொடுத்துருக்கீங்க. ஸோ இட்ஸ் டைம் ஃபார் யூ டு கன்க்ளூட். சொல்லுங்க.
அதான் நானும் ரொம்ப நன்றி சொல்கிறேன். இந்த வருஷங்களை மீண்டும் என்னுடைய பர்சனல் லைஃப்லேருந்து ஒரு சும்மா மொத்தமாக நீங்கள் சொல்கிற மாதிரி சொல்ல டைம் இல்லை, அது இருக்காது. 50 வருஷ பயணத்தை அவ்வளோ விஷயத்தில் அதனால் அந்த மாதிரி ஒரு ஹைலைட்ஸ் மட்டும் நம்ம பேசிட்டு வந்தோம். எனக்கும் அந்த வாழ்க்கையை திரும்பி பார்த்தா மாதிரி இருக்குது. இப்போ எங்களை அந்த மாதிரி இருக்கும் பொழுது நாங்கள்லாம் ஒரு கொள்கை, கோட்பாடு, ஒரு கனவுகள் அந்த மாதிரி வளர்ந்த ஒரு ஜெனரேஷன். ஸோ அதெல்லாம் ரொம்ப அப்படியே மனசுக்கு மனசு உருகுதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, நெஞ்ச கனகல்லும் நெகிழ்ந்துருகன்னு அருணகிரிநாதர் சொல்லுவார். அந்த மாதிரி அந்த நெஞ்சம் உருகிறது அப்படிங்கிறது இப்போல்லாம் பார்க்க முடியல. ஸோ ஓகே, அதை நம்ம திரும்பி பார்க்குறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பாக நீங்கள் கொடுத்தீங்க. அதனால் உங்களுக்கு முதல்ல நான் நன்றி சொல்லணும். இப்போது இருக்கிற ஜெனரேஷனை பார்க்கும்போது உண்மையாகவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதாவது நான் அவங்கள பற்றி ஒன்றுமே விமர்சனம் பண்ண முடியாது. பண்ணினாலும் அதை பற்றி அவங்க யாரும் கேர் பண்ண போகிறதும் கிடையாது. நான் சொல்லி ஆக போகிறது ஒன்றும் இல்லை. ஆனால் இவ்வளவு மோசமாக நம்முடைய இளைய தலைமுறை போயிட்டுருக்கே அப்படிங்கிறத, அவங்களுடைய வாழ்க்கையை பற்றியோ அவங்களுடைய பெற்றோர்களை பற்றியோ அந்த வேல்யூஸ் பற்றியோ இல்லாமல் இப்படி போயிட்டுருக்காங்களே அப்படிங்கிற ஒரு காற்றாற்று வெள்ளத்தில் குப்பையும் சத்தையுமா அடிச்சுக்கிட்டே போகும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு போயிட்டுருக்காங்க எல்லாரும். அந்த ஒரு அதாவது இந்த குழந்தைகளை வளர்த்ததால் எனக்கு தெரியும், எந்த குழந்தைய பார்த்தாலும் நினைப்பேன் அது ரொம்ப அழகாக சிரிச்சுக்கிட்டு இருக்கும், விளையாடும். நான் நினைப்பேன் இது இப்போ இங்கே சிரிக்குது, இது படுத்துகிற பாடு எவ்வளோ இருக்குது, இது ஒரு அழ ஆரம்பிச்சது, உடம்புக்கு வந்தது, சளி பிடிச்சிது அப்படின்னு சொன்னால் அந்த பெற்றோர்கள் எவ்வளவு பாடுபட்டு அதையெல்லாம் எடுத்து வளர்த்துருப்பாங்க. ஏன்னா அந்த அனுபவம் இருக்கு. ஸோ அந்த மாதிரி இந்த சமூகத்தில் இன்றைக்கு ஒவ்வொரு குழந்தையும் அவங்களுடைய பெற்றோர்கள் அப்படி தான் பெற்று வளர்த்துருப்பாங்க. முதல்ல கன்சீவ் ஆகிறது, அதுக்கப்புறமா டெலிவரி ஆகிறது, அந்த டெலிவரி 1 வாரம் 10 நாள் அந்த தாய் படுற பாடு, அதையும் மீறி அவள் அந்த குழந்தையை வளர்க்குறதுங்கிறதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு எங்கள் வீட்டில் இருந்தாங்க அவங்க. அந்த பையன் 17-18 வயசு, அப்படி ஒரு குடிகாரனாக மாறிட்டான். ஒரு நாள் அவங்க அப்படியே வயிற்றில் அடிச்சுக்கிட்டு அழுதாங்க. எனக்கு இன்னும் கூட என்னால் அந்த தாக்கத்தை தாங்க முடியல. அந்த பையனை நினச்சி இவன் இப்படி பண்ணுறான், அவன் அப்படியே பணத்தை பிடிங்கின்னு போயிடுவான். அவன் ஒரே பையன், அவன் இந்த மாதிரி இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு அழுதாங்க. இன்றைக்கு எங்கே பார்த்தாலும் அப்படி தான் இருக்காங்க. குடி மட்டும் இல்லை, அந்த அம்மா அப்பா அவங்களுடைய வேல்யூஸ், இவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க நம்மளை வளர்க்குறதுக்கு அப்படிங்கிறதோ, இல்லை இவன் வாழ வேண்டிய வாழ்க்கை அதை பற்றியும் அவங்க நினைக்காம இவள் எல்லாம் தான். அந்த மாதிரியான ஒரு ஜெனரேஷன் நாளுக்கு நாள் அது ரொம்ப ஜாஸ்தியாகிட்டே போகுது. நம்ம ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை, பார்க்கும் பொழுது வருத்தமாக இருக்கிறது. முடிந்தால் பெற்றோர்கள் இந்த கூட்டத்திற்கு சமீபத்தில் கை குழந்தையெல்லாம் எடுத்துன்னு போயிருக்காங்க. அப்போ யார் மேலே குற்றம் சொல்ல முடியும்? ஸோ அந்த குழந்தைகளை நல்ல விதமாக வளர்க்குறதுக்கு பாருங்க அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். இதுதான் எதிர்காலத்திற்கு நல்லதாக இருக்கும். இப்போ மற்ற மாநிலத்துக்காரெல்லாம் காரி துப்புறான், இப்படி கூட இருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரியான நிலைமையில் நம்முடைய மாநிலம் போயிட்டுருக்கு. தயவு செய்து பெற்றோர்கள் குழந்தைகளை, குறிப்பாக ஆண் குழந்தைகளை நல்ல விதமாக வளர்க்குறதுக்கு பாருங்கள் அப்படிங்கிறது தான் என்னுடைய வேண்டுகோள். அதுதான் வேண்டுகோளாக இருக்கும். தேங்க்யூ மேம். இவ்வளோ நேரம் எங்களுடைய அரங்கத்துக்கு நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. தொடர்ந்து நம்மளுடைய இந்த பயணம், இந்த உரையாடல்கள் தொடரும் என்று நம்பிக்கையோடு விடைபெறும். நன்றி, வணக்கம். இந்த தீபாவளியை பேசு தமிழா பேசு சேனலோட கொண்டாட ஒரு அரிய வாய்ப்பு. தினமும் நாங்க கேட்கிற ஒரு பொது அறிவு கேள்விக்கு பதில் சொல்ற ஒரு சப்ஸ்கிரைபருக்கு பேசு தமிழா பேசு சார்பா சிறப்பு பரிசு காத்துக்கிட்டு இருக்கு. அதற்கு நீங்க பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம், பேசு தமிழா பேசு சேனலோட சப்ஸ்கிரைபரா கண்டிப்பா இருக்கணும். பதில சொல்லி பரிசாலுங்க. இந்த தீபாவளியை தாம் தும்னு கொண்டாடுங்க. இன்னைக்கான பொது அறிவு கேள்வி, இந்தியாவின் முதல் செயற்கைக்கோள் எது? இந்த கேள்விக்கான சரியான விடைய திரையில தெரிகிற இந்த நம்பருக்கு அனுப்புங்க. இந்த கேள்விக்கு சரியான பதிலை சொல்லிய வெற்றியாளர் யார் அப்படிங்கிறத பேசு தமிழா பேசு சேனலோட இன்ஸ்டாகிராம் பக்கத்துல நாளைக்கு வெளியிடுவோம். ஸ்டே டியூன்.
பேசு தமிழா பேசு சேனலுக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கக்கூடிய பார்வையாளர்களுக்கு வணக்கம். அரசியல் ஆன்மீகம்னு மட்டும் இல்லாம இப்போ ஹெல்த்லயும் நம்ம வந்தாச்சு. ஹெல்த் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும் ஹெல்த் டிப்ஸுக்கும் ஹெல்த் கேருக்கும் இல்ல ஹெல்த் பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஹெல்த் குரு சேனல் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். பேசு தமிழா பேசு சேனலுக்கு கொடுக்கக்கூடிய இதே சப்போர்ட்டை ஹெல்த் குரு யூடியூப் சேனலுக்கும் கொடுத்து அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணும்படி கேட்டுக்கிறோம். நம்ம ஹெல்த் குரு சேனலோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல தரோம், மறக்காம செக் பண்ணி பாருங்க.